சில பேரெல்லாம் சில விதத்துல தான் ஹேண்டில் பண்ணும். அந்த ஃபைல்ஸை பார்க்கட்டும், அது யாரெல்லாம் என்ன வழக்கு இருக்கோ அது மேலே நான் உரிய நடவடிக்கை எடுக்கட்டும். யாரும் வந்து பண்ணாதீங்க அதெல்லாம் சொல்லி இது பண்ணுறதுக்குலாம் இல்லை. கடைசியாக வந்து ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, எதிர்க்கட்சி தலைவரே இவ்வளோ வேண்டி விரும்பி கேட்டுக்கிறனால விரைவில் அவருடைய ஆசை நிறைவேற்றப்படும். மிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரியே நீங்க என்னைய அந்த வார்த்தையை சொல்றீங்களே, நான் உங்களை இப்ப இந்த வார்த்தையை சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி வேற காட்டாரு. உதயநிதி அவர்கள் இப்படிதான் இருந்துச்சு அவருக்கு. இதை அவரு எதிர்பார்க்க மாட்டாரு. வரலாறுல திமுகவை இந்த அளவுக்கு கதற விட்டது தாவேகா மட்டும். டே 1ல இருந்து கண்டினியூஸ் எக்ஸ்போசிங் ஆஃப் டிஎம்கேன்றத தொடர்ந்து செய்யறாங்க. அண்ட் அது அவங்களுடைய பிளான் தான். அறிவிப்புகளை தாண்டி இன்னைக்கு ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கிறது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 75 வருஷ கட்சியை ஒருத்தர் ஆப்போசிட்ல இருக்கிற ஆளுங்கட்சியை விட்டு அடின்னு அடிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காரு. அவருடைய பேர் எதிர்கட்சி தலைவர் அப்படின்றது. அதுதான் இன்னையோடைய ஹைலைட். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். என்னாச்சு சார்? ஓகே சார். நம்மளாவது தெளிவா இருக்கணும்ல, ஏதாவது வாயை கொடுத்து. ஓகே ஆமாம் சார். இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வில் வந்து நிறைய காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்தது சார். அதெல்லாம் பார்த்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சார். ஸ்டார்டிங் இன்னைக்கு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னொரு பகுதியில் நடந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து எல்லா தரப்புல இருந்தும் கட்சியில இருந்தும் சுற்றுச்சூழல் சம்மந்தமான கவன ஈர்ப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி தான் ஆன்சர் சொன்னாங்க சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். அதுக்கப்புறமா தான் சார் மானிய கோரிக்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து குறுக்கிட்டு வந்து லைவ் போறதுனால டிஎம்கேக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு நான் முன்னாடி நிறைய வீடியோல பேசணும். இப்போ உதயநிதி அவர்களே வந்து அதை சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க லைவ்ல காரசாரமான விவாதங்கள்லாம் நடக்குது, பேசுறோம், ஆனா அந்த அவை குறிப்பு வந்து நீக்கிறீங்க. ஆனா நாங்க வெளியில போறதுக்குள்ள அது ரீல்ஸா மாறிடுது. அதனால அந்த விஷயத்த என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னார் சார். அதுக்கடுத்து சிஎம் நாங்க 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, அவர் டேபிள்ல வந்து ஒரு 3 ஃபைல் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இந்த லைவ்ல ஏன் வந்து ஒரு லைவ் ஒரு கட்சி இந்த மாதிரி இவ்வளவு திரும்ப அதை ஒரு 3 முறை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாரு. 3வது முறை இன்னைக்கு மட்டுமே ஒரு 3-4 முறை திரும்ப அடுத்தடுத்த முறை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷன் வரும்போது, இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா அவை தலைவரை நீ இது பண்ணிடுறீங்க, ஆனா ரீல்ஸ்ல போட்டுறாங்க, ஆனா ஷார்ட்ஸ்ல போட்டுறாங்க, அது வந்து சோசியல் மீடியால பரவிடுது, வைரல் ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்க இது அவை குறிப்புல இருந்து நீக்கினா என்ன, நீக்காட்டி என்ன, அதோடைய பயனே இல்லாம போயிடுது. இப்போ அவர் சொல்லியிருந்தார். இப்ப இதுல இருந்து நம்ம ஏன் அதை அவர் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றாரு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இப்ப எப்படி பார்க்கலாம், அதுதான் நம்ம டிஃபரன்ஸா புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இவங்க ஒன்று பேசுறாங்க, அவங்க ஒன்று பேசுறாங்க, இவங்க மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, மாறி இப்படிதான் வந்துட்டு போகுது. இதுல அதிமுக என்ன பண்ணுதுங்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஓரமா விட்டுருங்க. லைவ் ஆடியன்ஸ். ஆமா, அது வந்து காசு கட்டாம யூடியூப் பிரீமியம்ல உட்காந்து அவங்க பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதை விட்டுருவோம். இப்போ அட்லீஸ்ட் வந்து ஒரு பாமக இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு பேச வேண்டிய நேரங்களில் பேசுறாங்க. அது இருக்குது, ரைட், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், அவங்கலாம் வந்து கரெக்டாக தெளிவாகிறாங்க. இப்போ இதில் இந்த டிவிகே வர்சஸ் டிஎம்கே மாதிரி போகிற இந்த இடத்துல என்ன முக்கியமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுங்கட்சிக்கும் ஒரு பிரதான எதிர்கட்சிக்கும் நடக்கக்கூடிய ஒரு இதில் முன்னாடியும் பின்னாடியும் வித்தியாசம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2026 இப்போ 2 பக்கமும் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஆனால் திமுக வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் ஆளுங்கட்சி மேலே என்னவா இருக்குது அப்படின்னா வந்துட்டு, இந்த விஷயங்கள்ல இவங்கெல்லாம் போராடுறாங்க, இந்த விஷயங்கள்ல வந்து நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், இதுல பாருங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, ஒரு சட்ட ஒழுங்கு இது நடந்திருக்கு, அந்த ஒரு ஃபேக்டரி கழிவுகள் இங்க தண்ணியில கலந்துருக்குது, இதெல்லாம் பாருங்க, இப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த கட்சி கிடையாது தாவேக. சோ அதனால நீங்க ஒரு 5 வருஷத்துல இதெல்லாம் பண்ணீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லவும் முடியல. இந்த 100 நாட்களுக்குள்ள இவங்க இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்கன்னு இவங்களால எதையுமே பெருசா ஒன்றும் சொல்லவும் முடியல. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்குலாம் அவங்க எந்திரிச்சு பதில் இந்த மாதிரி இதுக்கு நான் தக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது மாதிரி உங்களோட இவர் வந்துட்டு ஏதோ மிஞ்சி போனா ஜோசியக்காரரை வச்சு இது பண்றீங்க, அப்புறம் வந்துட்டு யாரோ வந்துட்டு இவங்களுக்குலாம் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, இது பண்றீங்க அது பண்றீங்கன்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியா ஒரு கேள்வியில கேட்க முடியுது.
அதுக்கு இவங்க பதிலாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக நாங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து இதுதான் காரணம், இதுதான் முடிவுகள் இப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. ஸோ இதுல எதுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங் இது இருக்க மாட்டேங்குது. ஆனா இது இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 5 வருஷத்துல என்ன பண்ணிட்டு போனீங்க, என்ன விட்டு வச்சுட்டு போனீங்க, உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, உங்க மேல வந்து நாங்க விரைவில் பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணுவோம் இப்படிங்கும் போது இது வந்து ஒரு அலிகேஷன், இது வந்து ஒரு குற்றச்சாட்டு கூட கிடையாது, மிகப்பெரிய ஒரு இது பழி மாதிரி போயிடுது. எக்ஸாக்ட்லி. அப்ப இதை வந்துட்டு மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இதை ப்ரூஃப் இருந்தா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. சரி, ப்ரூஃப் இல்லைன்னா அவை குறிப்புல வைக்க கூடாது, அவ்வளவுதானே, அவை குறிப்புல நீக்கிடலாம். ஆனா லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது போய் சேருது இல்ல, அது என்ன அப்படின்றதுதான் இப்ப இங்க வர பிரச்சனை. அதே இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ஏன் இது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை அப்படின்னா இதனாலதான் இவங்க லைவே வைக்கலாம். இப்போ ஒரு சொல்றாரு, அதாவது வந்து லைவ் இப்ப நீங்க நடத்துறீங்க ரைட், வாழ்த்துக்கள். ஆனா இப்ப லைவ் நடத்துறது மூலமா என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை நான் கண்ணு முன்னாடி கொண்டு வரேன். ஒரு விஷயத்தை அவதூறா சொல்லிட்டு இருக்காங்க, அது வந்துட்டு ப்ரூஃபே இல்லாம பேசப்படுறதெல்லாம் சோசியல் மீடியால வைரலா பரவிடுது. இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன பேச்சு பேசுறாங்க, நாங்க அதெல்லாம் பேச்சுக்களுக்கும் ஆளாக வேண்டியதா இருக்குது பாத்தீங்கன்னா நீங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்துக்கங்க நீங்க அப்படின்றதான் வந்து இப்ப அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஆமா. ஆனா இப்ப இதை நீங்க வந்துட்டு அரசியல் மேடைகள்ல பண்ண மாட்டீங்களான்றதுதான் கேள்வி. இந்த லைவ்ல இப்ப இதனால ஷார்ட்ஸுக்கு போகுது கண்டென்ட், அவை குறிப்புல காலத்துக்கும் இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு வீடியோல லைவ்ல ஷார்ட்ஸ்ல வந்துட்டு பேர போகுது. ஆமா, அதை நீங்க சட்டமன்றத்துக்குள்ள வச்சு சொன்னா என்ன, அரசியல் மேடையில வச்சு பேசினா என்ன, இல்ல பிரஸ் மீட் கொடுத்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. அப்போ எல்லாமே ஷார்ட்ஸ்ல வைரல் ஆகும்ல. இப்ப இதே நீங்க பிரஸ் மீட்ல வெளியே போயிட்டு இவங்க வந்து இது மாதிரி பண்ணிருக்காங்க, அது மாதிரி பண்ணிருக்காங்க, இது மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே தாவேக அமைச்சர்கள் வந்துட்டு அடுத்த கடந்த 5 வருஷ காலத்துல என்னெல்லாம் திமுக பண்ணிருக்குன்றத சொல்லிருப்பாங்க, சொல்லுவாங்க. இதுக்கு மேல அது ஷார்ட்ஸா பரவுதுல. அப்ப அதை உங்களால கட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப சட்டமன்றத்துல வித்தியாசம் என்ன அப்படின்னா அவை குறிப்புல இடம்பெறும், அது இடம்பெறாமையும் செஞ்சிடறாங்க. அப்புறம் என்ன பெரிய வித்தியாசம்? இப்ப கண்டிப்பா இல்ல, டிஃபரன்ஸ். ஆமா, சட்டமன்றத்துல பேசினா என்ன, பிரஸ் மீட்ல பேசினா என்ன, அரசியல் மேடையில பேசினா எங்க பேசினா என்ன, உங்களுக்கு வைரலா ஷார்ட்ஸ் போயிடுது. என்ன நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்க முன்னாடியே உட்காந்துருப்பாங்க, அது மட்டும் தான். அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபேஸ்ல இருந்து இப்படி பேசும்போது ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகும், கஷ்டமாயிடும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி எல்லாமே ஒண்ணுதாங்கிறதையும் நம்ம ஒரு இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இன்னொன்னு தாவேக தரப்புல இருந்து நான் பாக்குறது என்ன அப்படின்னா, இப்ப இவங்க திமுக சொல்றாங்க பாருங்க, நாங்க வந்து இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் கிடையாது, ஆக்ஷனுக்கு தான் ஆக்ஷனுக்கு சொல்லுங்க, இது ஆக்ஷன் எடுக்கிறேன் நாங்க வந்து ஒரு 3 துறையை சம்பந்தப்பட்டதை கையில வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க, எடுங்கன்றாங்க. அப்ப நான் தாவேக தரப்புல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆக்ஷன் எடுக்க போறதா இருந்தா இது சொல்லலாம். இப்ப நம்ம ஆக்ஷன் எடுக்காம நான் தகுந்த டைம்ல நான் இதை எடுப்பேன் அப்படின்றத சொல்லும் போது இது எப்படி ஆகுதுன்னா, உங்களை நான் மிரட்டி ஒரு ஜாக்கிரதையா இருந்துக்க, உன்னோட ஃபைல்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, ரொம்ப ஓவரா நீ ஆடாத அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நடவடிக்கையாகவும் இது தெரியுதுங்கிறது தான் இப்ப அவங்களுடைய குற்றச்சாட்டாக. உருட்டுறீங்களா, மிரட்டுறீங்களா? இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயந்தவங்க கிடையாது திமுக, இதுக்கெல்லாம் நாங்க பார்த்து அஞ்ச மாட்டோம், நாங்க மிஸ்ஸாவையே பார்த்தவங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அப்போ அதனால தாவேக்காவுமே வந்துட்டு இதுல கொஞ்சம் இன்னும் மெச்சூர்டா இவங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல நம்ம சொல்ற ஒரு நடுநிலையா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா. பட் ஆனால் அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சில பேரெல்லாம் சில விதத்துல தான் ஹேண்டில் பண்ணணும். ஆடுற மாட ஆடி கிடக்கணும், பாடுற மாட பாடி கிடக்கணும், அந்த மாதிரி இந்த ஒரு மெச்சூர்டான பொலிட்டீஷியனா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜென்யூனா அவங்க ஏதோ பண்ணாங்க, அது கோர்ட்டுக்கு போய் ப்ரூவ் ஆகி வர வரைக்கும் அதை பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்லாம் நீங்க ரொம்ப மெச்சூர்டா இதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க யாரை அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஜென்யூனா பாலிடிக்ஸ் பண்றவங்க நீங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். ஒரு சட்டசபையிலே எகிரி வந்து முன்னாடி நின்று சண்டைக்கு வரவங்க இருந்து ஆரம்பிச்சு திட்டுறது, ஒருமையில பேசுற அந்த மாதிரில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து, ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து, ஒரு இன்ஃபுளுசர்ல இருந்து யாருமே இவங்களை பத்தி எதுவுமே பேசிட முடியாது, பேசுனா நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களை தூக்கி உள்ள வச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை கிரியேட் பண்ற ஒருத்தவங்க கிட்ட நீங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். ரைட்டுங்களா? இப்ப இதே வந்துட்டு தாவேக ஆட்சி காலத்துல இப்ப அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா எத்தனை யூடியூபர்களை, எத்தனை சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இன்னைக்கு உள்ள தூக்கி வைக்கலாம்னு மட்டும் நீங்க யோசிங்க. அதாவது முதல்வரை அவமரியாதையாக, அசிங்கமாக, ஒருமையில சொல்ல முடியாத அளவுக்குலாம் பேசுறதுல யாரெல்லாம் தூக்கி உள்ள வைக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் போடலாம். நீங்க பக்கமா அத்தனை சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், அத்தனை யூடியூபர்ஸ் இன்னைக்கு ஆளுங்கட்சியை பார்த்து இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க. போன ஆட்சி காலத்துல இப்படி ஆளுங்கட்சியை பார்த்து பேச முடியுமா? கண்டிப்பா முடியாது. எதிர்கட்சியா அவங்க இருக்கும் போதே இப்ப பேசுறவங்க எல்லாம் வந்து உங்க சேனல் நோட் பண்றாங்க, உங்களோட பேஜை நோட் பண்றாங்க, உங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் நீங்க எல்லாம் ஒரு லிஸ்ட், உங்களெல்லாம் அவங்க எல்லாம் அப்படி என்னப்பா பேசுறாங்கன்னு பார்த்தா இவங்க செய்த தவறுகளை இன்னைக்கு எப்படி வந்துட்டு
அங்க சட்டமன்றத்துல அந்த பழைய புதியதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒரு கட்சி வந்து இவங்க மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை இவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்கிறத சொல்லும் போது அவங்களுக்கு அங்க ஒரு என்ன பெரிய எதிர்ப்பு ஏற்படுதோ சட்டமன்றத்திலேயே அதுதான் இன்னைக்கு வெளியே உட்கார்ந்து பேசுறவங்களுக்கும் ஏற்படுது. இவங்கள மாதிரி கொச்சையா ஒருமையில அசிங்கமா சிஎம் பார்த்து, அதாவது இப்ப பேசுறாருல உதயநிதி அவர்கள் இந்த கேள்வி கேட்கிறாருல, இந்த உதயநிதி அவர்கள்னால அவர் வெளியே என்ன பேசுறாரோ அதை உள்ள வந்து சட்டமன்றத்துல பேச முடியுமா? அவர் வெளியே சட்டமன்றத்துக்கு வெளியே என்ன பேசுறாரு அப்படின்னா முதல்வரை பார்த்து டம்மி முதலமைச்சர், இந்த டம்மி முதலமைச்சர் நீங்க அங்க சொல்றீங்கல்ல, உங்களால அதை வந்து சட்டமன்றத்தில் சொல்ல முடியுமா? சொல்லிதான் பாருங்க, ஒரு நாள் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு உங்களை பத்தி இவங்க உள்ள என்ன பேசுறாங்க அதான் வெளியும் பேசுறாங்க, வெளியே என்ன பேசுறாங்க அதான் உள்ளேயும் பேசுறாங்க. ஆமா, அது அவங்களால மறைச்சு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி தரம் தாழ்ந்து ஒருத்தவங்க அசிங்கமா பேசணும், அவங்களை கம்மி பண்ணி பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உங்களை பத்தி யாரும் எந்த வார்த்தையும் பேசுறது இல்லையே. இதுதான் டிஃபரன்ஸ். சோ இப்ப இவங்க வந்துட்டு வெளியே நிறைய என்ன வேணா பேசிக்கிறாங்க, ஆனா உள்ள பேசும்போது ரொம்ப அப்படியே பாலிஷ்டா பேசுற மாதிரி பேசுறாங்க. இவங்க வெளியவும் உள்ளயும் எல்லா இடத்துலயும் இவங்களை பத்தி ஓப்பனா பேசிடுறாங்க. ஆனா அதெல்லாம் கரெக்டா இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்றது? லைவா நீங்க சொன்ன மாதிரி நேருக்கு நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த லைவ்ல இருக்கிற இவங்களுடைய பிரச்சனை. சார் அடுத்ததா ஆதவர்ஜுன் அவர்கள் தான் சார் பேச எழும்பினார். என்ன அப்படின்னா, மிசாவை பார்த்த இயக்கம் திமுக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மாறுதட்டி இங்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட கட்சியை வந்து தனி பெரும்பான்மையா தாவே காணிக்கு வென்று இங்க வந்திருக்காங்க. எங்களுக்குலாம் எந்த பயமும் கிடையாது. அந்த ஃபைல்ஸ் பத்தி சொன்னாரு. அப்ப அந்த ஃபைல்ஸ் பத்தி சொல்லும்போது எங்களுக்குலாம் எந்த பயமும் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு 2021 தேர்தல் அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சட்டமன்றம் வந்து லைவுக்கு வரும்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பயம், ஏன் அதை நீங்க லைவ் கொண்டு வரல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே கேட்டு உங்க சைடு என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து நாங்க லைவ் கொண்டு வந்தோம், நாங்க தான் முதல் கொண்டு வந்தோம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழியில் வந்த எங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர்தான் முதல் முறையாக கொண்டு வந்தார் அதை அப்படின்னு. அப்படிதான் வந்து ராஜ்மோகன் அவர்கள் கேட்கிறார், கொண்டு வந்தீங்க, ஆனா நான் ஸ்டாப் லைவா கொண்டு வந்தீங்களாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க வெறும் ஆளுங்கட்சிக்கு சார்பாகவே ஃபுட்டேஜஸ் காட்டிட்டு தேவையானதை மட்டும் பண்ணிட்டு அதை லைவ்னு சொன்னா அது வந்து அடுக்குமா அப்படின்றதையும் அவங்க கேட்டிருந்தாங்க. ரைட்டுங்களா? சோ இவங்களுடைய தரப்புல இருந்து இவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போதைய லைவ்ல பெரிய பிரச்சனை வந்துட்டு ஷார்ட்ஸ்ல வந்துருது. இது ஷார்ட்ஸ்ல வந்துருது. இதுதான் நான் சிம்பிளா கேட்டேன். இது எல்லா இடத்துலயும் எப்படி பார்த்தாலும் ஷார்ட்ஸ் வருது. இது எப்படி நீங்க தடுக்க முடியும்? அப்ப அரசியல்னால இப்படித்தான் இருக்கும், இது இருக்க கூடாதுங்கிறதுக்காக இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து சட்டசபையில வந்து லைவ்ங்கிறதையே நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஆதவர்ஜுன் அவர்களுடைய கேள்வி இதுதான் பதில். இது மாதிரி நடக்க கூடாது, எங்க மேல நீங்க வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு அவதூறு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதனால நான் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். அப்ப இது அவதூறா இருக்கும் போதே இப்படி இருக்குது, நாளைக்கு இது வந்து ஆதாரத்தோட வெளியே வந்துச்சுன்னா அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன். அண்ட் இன்னொன்னு, இது போக போக எப்படி போகும் அப்படின்னா இன்னும் டர்ட்டியா தான் போக போகுது அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு நடந்த சில விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது இதோட நிக்க போறது கிடையாது, இதையும் தாண்டி போகும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை பத்தி நம்ம பொறுமையா அடுத்தது புசி ஆனந்த் அவர்கள் இருந்தாங்க. எழுந்துட்டு அவங்க வந்து ஆய்வுக்கோ இல்ல வெளியில போகும்போதோ ஒரு தாத்தா வந்து இந்த மாதிரி லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க எவ்வளோ வரவேற்கிறாங்கன்றத பத்தி சொன்னாங்க. நான் இப்பெல்லாம் வந்து சீரியல் சினிமாலாம் எதுவும் பாக்குறது கிடையாது, சட்டமன்றத்தை நாங்க ஃபுல்லா லைவ் பார்த்துட்டு இருக்கோன்றத வந்து மக்கள் எந்த அளவுக்கு இந்த லைவ் விரும்புறாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவர் சொன்னார். அவர் அதை சொன்ன உடனே இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்றீங்க, எங்க மேல கோப்புகள் இருக்குது அப்படின்னா தைரியமா எடுங்க, இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட்டவங்க கிடையாது, ஏன் வெயிட் பண்றாரு, யாரை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு தான் இந்த மிஸ்ஸாவை பார்த்தே நீங்க பயப்பட உங்களை நாங்க தூக்கி வச்சுக்கோங்க, நாங்களும் பயப்படலன்னு சொன்னாங்க. ஆனா அவர் இன்னொன்னு கேட்டாருன்னா, ஜோசியக்காரனுக்காக எதுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னதை தான் கடைசியில அவங்க வந்து அவை குறிப்புல இருந்து நீங்க நீக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இவர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு அதெல்லாம் பார்த்து நீங்க பண்ண விஷயங்களும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதையும் இவங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாங்க. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு கஷ்டமான மனசுல நமக்கு இருக்கிற ஒரு விஷயம்னா, இதெல்லாம் லைவ்லையும் பார்த்துட்டு கண்ணால பார்த்து காதால கேட்டு அதை பத்தி பேசலான்னு வந்தா எந்தெந்த சேனல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து லைவ்ல நம்ம வந்துட்டு இதெல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கணும், மீடியாவும் இதை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்ன டாபிக் பத்தி அதையும் மீறி பேசினாங்களோ அவங்க பேரெல்லாம் வேற எழுதி கொடுங்க, நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உரிமை குரல் மூலமா நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவைத்தலைவர் சொல்லிட்டார். இதை விட ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. கண்ணால பார்த்து காதால கேட்டு அதை பத்தி உட்காந்து பேசலாம், நம்ம பேசக்கூடாது. என்ன மனசாட்சி இல்லாம அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா தவிர என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா, இது சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? ஐயோ, இது ஒரு பெரிய கொடுமையா இருக்கு. சோ புசி ஆனந்த் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பேசுனதுக்கு அப்புறமா அவைத்தலைவர் அவர்கள் இதை பத்தி பேசினார். உதயநிதி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, கேள்வி நேரத்தை வந்துட்டு எடுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த அரசு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்ப அதுதான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அவைத்தலைவரே சொல்லிட்டாரு, கேள்வி நேரங்கிறத எடுக்க முடியாத அளவுக்கு இந்த அரசுக்கு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எவ்வளவோ கேள்விகள் நீங்க கேட்கறதும் அதுக்கு நாங்க பதில் வாங்கி கொடுக்கறதும்
சில இடங்கள்லாம் வந்துட்டு சீக்கிரமாவே நாங்க வாங்கி தரோம்னு சொல்றதோ இல்ல ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு எதுவும் நாங்க நடத்திட்டு தான் இருக்கிறோம் அமிக்கபிளா. ஆமா. சோ நீங்க வந்து இந்த கேள்வி நேரத்தை நடத்த முடியாத அளவுக்கு இந்த அரசு இயங்கிக்கிட்டு இருக்குதுன்றதை நீங்க சொல்லவே முடியாது. எவ்வளவு கேள்விகள் உங்க கட்சியில நீங்க கேட்கிற கேள்விகள் நாங்க பதில் வாங்கி தரோம், அதனால வந்து கொஸ்டின் அவர் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றத நீங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்கன்னு பேரவைத் தலைவரும் சொல்லியிருந்தாரு. சார் உடனே உதயநிதி அவர்கள் எழுந்து பேசும்போது நான் இப்ப ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன், சேலஞ்ச் விடல, ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓப்பன் சேலஞ்சாவே விடுறேன், அந்த ஃபைல்ஸ் பார்க்கட்டும், அதுல யாரெல்லாம் என்ன வழக்கு இருக்கோ அது மேல நான் உரிய நடவடிக்கை எடுக்கட்டும், யாரும் வந்து பண்ணாதீங்க அதெல்லாம் சொல்லி இது பண்றதுக்குலாம் இல்ல, இங்க சினிமால பேசுற பஞ்ச் டைலாக்லாம் சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொன்னோடனே தான் திருப்பி இந்த பக்கம் ஒரு சலசலப்பு எழுந்துச்சு. எல்லாருமே எழுதுன்னு என்ன இது அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. அவைத் தலைவரும் சொல்லிட்டாரு இந்த மாதிரி பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசாதீங்க, அப்ப நீங்க இப்படி பேசினா அப்படித்தான் அவங்க எந்திரிச்சு நிப்பாங்க. சிஎம் பார்த்து பஞ்ச் டைலாக் பேசாதீங்கன்னா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உருட்டல் மேட்டருக்கான நாங்க பயப்படுறதுக்கு எதுவும் திமுக வந்துட்டு சாதாரண கட்சி கிடையாதுன்னா இவர் சொன்ன உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 2 நாளா இது சொல்லிட்டு இருக்காரு சார். இந்த கேமராவை திருப்பி கொஞ்சம் காட்டுங்க, அங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்கட்டும், முன்ன வரிசைக்கு வரைக்கும் வர்றதா இருக்கட்டும், அங்கிருந்து துள்ளி குதிச்சு ஒருத்தவர் டாக்டர் எல்லாம் கடைசி ரோல இருந்து இங்க வரைக்கும் இதெல்லாம் காட்டுங்க பாக்கட்டும் மக்கள் அப்படின்றாங்க. காட்டிட்டாங்க இந்த பக்கம் திருப்பி இன்னைக்கு கொஞ்சம் காட்டிட்டாங்க. அவர் சொன்ன உடனே ஆக்சுவலா உடனே காட்டினாங்க. கையை நீட்டி பேசுறது என்ன பேசுறாங்கன்னு தெரியல, லிப் ரீடிங் நானும் கொஞ்சம் பார்த்தேன், கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு, எதுவும் தெரியல. சில பேர் 2-3 ரோக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க, நிறைய பேர் பின்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் கேங்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க, பார்க்க முடிஞ்சது. ஆமா அவங்க எல்லாம் வந்தாங்க. சோ இப்ப அடுத்து இவர் இந்த மாதிரிலாம் பேசி ஒரு லைவ்ன்ற ஒரு டாபிக் எடுத்து நடவடிக்கை எடுங்க அப்படின்றத ஒரு டாபிக்கை சொன்ன உடனே கடைசியா வந்து ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, எதிர்கட்சி தலைவரே இவ்வளவு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறனால விரைவில் அவருடைய ஆசை நிறைவேற்றப்படும் சிஎம் அவர்களால் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, அப்படிங்கறதையும் வந்து அவர் அந்த இடத்துல சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப எப்படின்னா வாயை கொடுத்து வாலண்டரியா சீக்கிரமா அதை நிறைவேற்றிக்கிற மாதிரி இவர் சொன்ன உடனே சரி வச்சிருக்காங்க, என்னைக்கா ஒரு நடவடிக்கை எடுக்க தான் போறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். சும்மாவே ஒரு வீட்டுல இருந்தா ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி என்ன எடுத்து டக்குன்னு பண்ணி முடிங்க, எதுக்கு சொல்லி எந்த துறைன்ற ஒரு டவுட் வேற அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுலதான் இப்ப பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நானே சில எங்க துறையில இருந்து சில விலைக்கெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், பொதுப்பணியா இருக்கட்டும் நெடுஞ்சாலை துறையா இருக்கட்டும், நானே 2 கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு. அது வந்து இப்ப அந்த 3ல 2 அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியும், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்னன்றது கன்ஃபார்மா. சோ இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது உதயநிதி அவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த லைவ் மூலமா ஒரு விஷயத்தை எதையோ சொல்லணும்னு கன்வே பண்ணி அது எங்கெங்கயோ போய், நீங்க பாருங்க மானிய கோரிக்கை ஸ்கிப் ஆனதுக்கு முதல் காரணம் இன்னைக்கு இவ்வளவு நேரம் வரைக்கும் போயுமே கூட முடிக்க முடியாம அவசரமா முடிச்சதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க தலைவர் அவர் தான். ரைட்டா, சின்ன தலைவர் வந்து ஒரு இந்த லைவ் அப்புறம் வந்து இந்த ஃபைல்ஸ் இது 2 பத்தி பேசி ஒரு பெரிய இது போயிடுச்சு. அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் மானிய கோரிக்கையோட சம்பந்தமாக அவருடைய இது சம்பந்தமா அவர் வந்து பேச ஆரம்பிச்சார். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை நோக்கி சில கேள்விகளை எடுத்து வச்சார். அதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் பதில்களும் சொல்லியிருந்தாரு, பார்த்திருப்பேன். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் சார், அது சார்ந்து அவங்களுக்கு நிறைய தெரியும், அதனால அவர் நிறைய விஷயம் கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மின்சார கட்டணத்துல வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு, நம்ம ரீசெண்டா நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசியிருந்தோம், அது கரெக்டா வந்து ரீட் பண்ணணும். அதுவும் இல்லாம அவங்க மேனிஃபெஸ்டோல வந்து 1 month once தான் ரீடிங் எடுக்கணுன்றதெல்லாம் பேசியிருந்தாங்க. நிறைய பேருக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது மின்தடை எல்லாம் இருந்தா கால் பண்ணி கேட்கறதுக்கான அந்த போன்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகப்பட்டிருக்கு, அது என்ன, வோடஃபோன்ல இருந்து ஏதோ மாத்துறாங்க, சிம்ஸ் எல்லாம் மாத்துறாங்க, அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. 18 ஹார்ட் டிஸ்க் மிஸ்ஸிங்னு சொன்னீங்க, ஆனா ப்ரொக்யூர் பண்ணது அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணது வந்து 38 ஹார்ட் டிஸ்க்னு சொல்றீங்க, இதுல நிறைய நம்பர்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு டேட்டாவும் வந்துட்டு இவர் கொடுத்தாரு. அதாவது வந்துட்டு இந்த மாதிரி சொல்றீங்களே, இதெல்லாம் பேருக்கு வந்துட்டு ரீடிங் ஜாஸ்தியாகி ரேட் பில்லு ஜாஸ்தியா வந்தது, பிளஸ் இப்ப மின் தடை இருக்கிறது, 2த்துக்கும் ஒரு பதில் கொடுத்து நல்ல எக்ஸ்பிளனேஷன் தெளிவா புரிஞ்சு. ஆமா, ஒரு 3.70 லட்சம், அதாவது வந்து 3,70,70,000 பேருக்கு வந்துட்டு அவங்களுடைய கனெக்ஷன்ஸை நாங்க வந்துட்டு ரீஅசஸ்மெண்ட் அவங்களாவே மின்சாரத்துறையே சுமோட்டோவா நாங்களே ரீஅசஸ்மெண்ட் பண்ணோம். அதாவது வந்து யாருமே உங்களுடைய கட்சி தலைவர் வேற உடனே போட்டிருந்தாரு, பாருங்க இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுலன்னு. அத்தனை கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்க குறிப்பிட்டு இந்த ஏரியாக்கள்ல எங்கெங்கெல்லாம் இது நடக்குதோ, ரைட்டா, என்னடா இந்த ஏரியாவில் மட்டும் நடக்குது, ரைட் செக் பண்ணுவோன்ட்டு சில ஏரியாக்கள்லாம் சூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு 3,70,70,000 கனெக்ஷன்ஸ் வந்து நாங்க ரீஅசஸ் பண்ணி பார்த்தோம். இவங்களுடைய கடந்த 2 வருடங்கள் வந்து என்ன மாதிரி பிரைசிங் ஆயிருக்குது, இப்ப என்ன ஆயிருக்குது, என்ன யூனிட் யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி திடீர்னு ஏறி இருக்குது, என்ன எதுங்க செக் பண்ணும்போது நாங்களா சூஸ் பண்ணி எடுத்த அந்த 3,70,000 பேர்ல வெறும் எத்தனை பிரச்சனை இருந்துச்சு, 2739 மட்டும் தான் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. அதாவது பழைய டேட்டாவுக்கு இப்போவும் பார்த்தா சம்பந்தமே இல்லாம அந்த மீட்டர்ல தப்பா இருக்குது. அதுக்கு காரணங்களும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணு அந்த பிசிக்கல் ரீடிங் எடுக்கிற இடத்துல மேனுவல் ரீடிங் எடுக்கும் போது
தவறு நடந்திருக்குது அதுல, ரைட்டா? அது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு காரணம் என்ன சொல்றாரு, டேபிள் ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல மட்டும் இப்ப ஜனவரியில எடுத்திருக்காங்க ரீடிங், போய் எடுத்திருப்பாங்க. அதே பிப்ரவரி மார்ச் அந்த 2 மாசத்துக்கான ரீடிங் வந்து முன்னாடி இருக்க ரீடிங்கே போய் மேனுவலா எடுக்காம அந்த ரீடிங்லேயே திருப்பி போட்டு திருப்பி அடுத்துக்கு திருப்பி அதே ரீடிங் இந்த மாதிரி போறதுனால கரெக்டா அந்த சம்மர் சீசன் நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மாசம் கவுண்ட் வந்து அடுத்த மாசத்துல இதாகி மாறி பெரிய பில்லா வந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருக்கு. ஸோ இதோடைய ரேஷியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 0.5ல இருந்து 0.6, நாட் ஈவன் 1%, ரைட்டுங்களா? இதுதான் வந்து இதுவா இருந்து இந்த 0.5 to 0.6% ரேஷியோங்கிறது எல்லா ஆட்சி காலத்துல இதுக்கு முன்னாடி இருந்து இருந்து ஏறதான்றாரு. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல இருந்த அதே 0.5 to 0.6% ஆஃப் எரர் தாவே ஆட்சி காலத்துல இருக்குது அப்படின்னா, அப்ப தென் வாட் இஸ் தி சேஞ்ச்? புரியுது. அப்ப நீங்க உங்களுடைய தரப்புல என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அப்ப நீங்க அதை இன்னும் கம்மி தானே பண்ணிருக்கணும். நாங்க வந்து ஒரு 0.2 இன்னைக்கு மாத்திருக்கோம், இல்ல 0.4% குறைஞ்சிருக்குதுன்னு சொன்னா அது பெட்டர். பட் அகைன் இவங்க சொல்லக்கூடிய காரணங்களாக இருக்கிறது வந்துட்டு இன்னுமே வந்து லைன்மேன்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ள வேலை பாக்குறது வந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்துட்டு கிரவுண்ட் லெவல்ல வேலை பாக்குறவங்க வந்து இவங்க கட்சிக்கு ஆட்சிக்கு எதிராக இந்த அரசு இருப்பதை பிடிக்காம இன்னுமே கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்க்குற நிறைய அரசு அதிகாரிகள் வந்துட்டு, அரசு ஊழியர்கள் வந்துட்டு எப்படியா இவங்க கிளம்பிட்டாதான் உண்டு, நம்மளால காசே பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிற அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால இன்னுமே இவங்களுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்க முடியுமோ அதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்கும் சில பேருக்காகவும் சேர்த்து பண்றாங்கன்றது மாதிரி சொல்லப்படுது. அந்த ஒரு காரணத்தினால வேணா இப்போதைக்கு இந்த 0.5 to 0.6% போன ஆட்சி காலம் மாதிரி அப்படியே இருக்குதுன்றதை வேணா ஏத்துக்கலாம். ஓகே, ஆனா இந்த நிலை தொடரக்கூடாது. இதை பெட்டர் பண்ணணும், கம்மி பண்ணணும், எரர் பெர்சன்டேஜை கம்மி பண்ணா மட்டும்தான். அப்ப நீங்க ஒரு புதிய அரசாக உள்ள வந்து எஃபிஷியன்ட்டா வேலை பார்த்திருக்கீங்க. அப்ப இன்னுமே இன்னும் எத்தனை காலத்துக்கு வந்து அவங்களாம் நம்ம பேச கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம எதிராக வேலை பார்க்கறாங்கன்றது சொல்லிட்டே இருக்க முடியும்? அவங்களை கட்டுக்குள்ள கொண்டு வரதுதான் ஒரு அரசாவுடைய வேலை. அதுக்கு என்ன இவங்க ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்கன்றதை நம்ம காத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அகைன் செந்தில் பாலாஜி அவர்கள் எழுந்து பேசும்போது மின்சார தட்டுப்பாடு, துணை மின் நிலையங்கள், அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசினார் சார். அப்படி பேசும்போது அவருக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அப்பதான் எழுந்தார் அவர். அப்ப ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அதுதான் சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, கரூர்ன்ற ஊரை சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. சாரி, கரூர் முன்னாள் அமைச்சர், ஐயோ கரூர் இல்லையா, கோயம்புத்தூர். இப்ப என்ன கொஞ்சம் நக்கல் அடிச்சிட்டார். இந்த நக்கலை இவர் அடிச்சனால இங்கதான் வந்து இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வாங்கிய 2வது ஸ்மாக் உள்ள என்ட்ரி ஆகுது. ஃபர்ஸ்ட் லைவ பத்தி தேவையில்லாம உள்ள வந்து கொடுத்து, இப்ப இந்த லைவ் போறனால இப்ப நீங்க எக்ஸ்போஸ் ஆவறீங்க, அது எக்ஸ்போஸ் ஆக கூடாதுங்கிறதுக்காக இப்ப இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா? நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு பேசணும்ன்றதுக்காக நான் ஒண்ணு அவர் ஒண்ணு பேசணும். உங்க லைவ்ல நீங்க என்ன கொடுத்தீங்க, உங்க ஆட்சி காலத்துல நீங்க குடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம போனீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி தேவையில்லாம செல்ஃப் எக்ஸ்போஸ் ஆகி உட்காந்துட்டாரா? அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2வது மேட்டர் என்ன எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவளுக்கு செந்தில் பாலாஜி இப்படி பேசி இங்க போய் அங்க போய் இது முடியும் போது திரும்பவும் தலைவங்கிட்ட தான் கதை ஆரம்பிக்குது. சரி ரைட்டு ஓகே, ஏதோ ஒரு வாய் தவறுதெல்லாம் சொன்னதாக காட்டிக்கொண்டு அதை வந்து உடனே திருத்திக்கிட்டாரு. அவை தலைவர் வந்து இப்படி சொல்லாதீங்க நீங்கன்னு சொல்லிட்டாரு. உங்க ஆசைக்கு உங்க கட்சிக்காரங்க எல்லாமே எல்லாம் எகிரி 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 முன்னாடி வந்துட்டாங்க. மாண்புமிகு எம்எல்ஏக்கள் மாண்போட இறங்கி வந்து மாண்போட சண்டை போட்டு மாண்போட கையை நீட்டி மாண்போட கத்தி கத்தி ஒரு மாண்போட ஒரு இடத்த எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டாங்க. ரைட்டா? அதோட விட்டுருந்துருக்கலாம். சரி, இப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி, அதாவது இதுக்கு முன்னால் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாரோ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், அந்த கட்சிக்கு எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லி அந்த அமைச்சர்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, நம்ம வந்து நீ எங்க கட்சிக்காரரை பார்த்து என்ன சொல்ற, அவரை பார்த்து நீ வந்து இந்த மாதிரி சொல்றியா, கரூர் அந்த வார்த்தை, ஓ இப்ப நான் உனக்கு அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தை நான் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாசா நின்றுட்டு இருக்கும் போதே அடுத்த செகண்ட் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி, நீங்க என்னைய அந்த வார்த்தையை சொல்லி சொல்றீங்களே, நான் உங்களை இப்ப இந்த வார்த்தையை சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி வேற காட்டாரு. அது எந்த வார்த்தை அப்படின்னா, ரீசெண்டா உதயநிதி அவர்கள் ட்ரெண்ட் ஆனது எதுக்காகவோ அந்த வார்த்தையை வச்சு ஒரு விஷயத்துக்காக ரீசெண்டா அவர் ட்ரெண்ட் ஆனாரு. ஒரு விஷயத்துக்காக பேசி ட்ரெண்ட் ஆனது இல்ல, பேசினதுக்கு அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ண போனாங்க, அப்போ ஒரு விஷயத்துக்காக அவர் ட்ரெண்ட் ஆனார்ல, அந்த விஷயத்த இது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஏன்னா இது பெரிய பனிஷ்மெண்டா இருக்குது. ஏன்னா அவர் மனசுக்கு சுதந்திரமே கிடையாது. இது கண்ணில் காட்டாமையாவது இருக்கணும். கண்ணில் காட்டிட்டு இப்படி பேச விடாம பண்றதுதான் ரொம்ப பெரிய கொடுமைச்சு. நம்ம ஒரு இது போடணுங்க, நம்ம ஒரு கோரிக்கை, உரிமை குரல் நம்மளும் கொடுக்கணும். மக்களுக்கான உரிமைங்க, மீடியா சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு நம்மளும் கேட்கணும் போல இருக்கு. ரொம்ப பெரிய கொடுமை. சோ அதனால வந்துட்டு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த விஷயத்த
அந்த செயலை அவர் பண்ண அவர் செயல் சொன்ன உடனே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு பாருங்க சார், பயங்கரமான ஒரு சவுண்ட் டிஎம்கே சைடுல ஒரு இருந்து. பக்கம் இவங்க எல்லாம் டப்பான்னு டேபிள் தட்டுறாங்க தாவேக தரப்புல, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் இறங்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்லுவ உதயநிதி அவர்கள் இப்படிதான் இருந்துச்சு அவருக்கு. இது அவரு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு கண்டிப்பா. இதனாலதான் நான் சொல்றேன் this is going to get more dirtierன்னு சொல்றேன். ஈவன் மோர். நான் வந்துட்டு ஆஃப் த கேம் அன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன். நாளைக்கு திமுக இருந்து இந்த விஷயத்த உள்ள சொல்லுவாங்க பாருங்க, பிச்சு உங்ககிட்ட ஒன்று சொன்னா அந்த மாதிரி அதெல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. இப்ப இவங்க பதிலுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க அப்போ? ஆமா, அதுக்கு எதிரா என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பர்சனல் லைஃபை எடுத்து அந்த லைஃப்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பேசுற அளவுக்கு இது ரொம்ப டர்ட்டியா மாற போகுதுங்கிறது. ஆனா நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது. அது வந்து ஒரு ரொம்ப ஓவரா அதெல்லாம். அதுவும் இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள மாத்தி பேசிக்கிறீங்க. ரைட்டு, நீங்க பண்ண செயல்கள், நீங்க எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க, எவ்வளவு நேரம் எங்க உங்களை பிடிக்க முடியலங்கிறது வரைக்கும் அதெல்லாம் ரைட், ஓகே. பட் ஆனா வந்து உங்க வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட நபர்களுடைய இதெல்லாம் இந்த சட்டசபைக்குள்ள இல்லாத தேவையில்லாத பர்சனல் லைஃப் கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள இழுத்து வர அளவுக்கு நாளைக்கு இது போயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கோ மோர் அண்ட் மோர் வர்ஸ். ஜஸ்ட் 100 நாள்ல இவ்வளவு நடக்குது அப்படின்னா இந்த பர்சனல் அட்டாக்ஸ்ங்கிறது எங்கெங்கெல்லாம் போகுதுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப தாவேக தரப்புல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இனிஷியேட் பண்றதுக்குன்னு சில மினிஸ்டர்ஸ்ங்கிறாங்க. இப்போ வந்துட்டு இவங்களெல்லாம் ட்ரிகர் பண்ணி திமுகவுக்கு எது சொன்னா காண்டாகுமோ, எதை சொன்னா ஏத்துக்கவே முடியாதோ, நம்மளெல்லாம் இப்படி யாரும் பேசுனதே இல்லையே அப்படின்ற அந்த ஒரு வெறுப்பு வருமோ, அதெல்லாம் பண்றதுக்குன்னே சிடிஆர் மாதிரி ஒருத்தர், ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அப்புறம் ரமேஷ் அவர்களே, இப்ப இவங்கெல்லாம் இதுக்குன்னே சில பேர் இருக்கிறாங்க. ஆமா, அப்போ வந்து கொஞ்சம் வந்து அடுத்த செகண்ட் டியர் 2ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு புஷி ஆனந்த் அவர்கள் பழைய மெமரிஸ் எல்லாம் எடுத்து சர்க்கார் மேட்டர் சொல்லி அன்னைக்கு நீங்க சர்க்கார்ல பேனரை கிளிக்காம இருந்தீங்கன்னா நீங்க வரவே நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்க. செம்ம வைரல் சார் அந்த மொமெண்ட், அவர் சொன்ன மொமெண்ட். அதை எல்லாரும் எடுத்து போட்டுக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஆக்சுவலா அப்படின்றதெல்லாம் இப்ப அந்த 2019 நடந்த விஷயங்களை எடுத்து போட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவரு ரைட். சோ இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைவு கூறுறதுக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் மற்றும் அவருடைய ரசிகர் மன்ற நற்பணி மக்கள் இயக்கம் இருந்ததுல இருந்து அதுலயும் பொதுச் செயலாளராக இருந்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்து அவரு அதெல்லாம் நினைவு கூறி சொல்றதுக்கு அவர் இருக்கிறாரு. ராஜ்மோகன் அவர்கள் வந்துட்டு அதே மாதிரி வந்து ரொம்ப சட்டிலா பட் ஆனா அட்டாக்கிங்கா அவரும் தெளிவா அட்டாக்கிங். அப்புறம் இதெல்லாம் வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக, பட் அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரங்கள்ல லைட்டா பழைய நினைவுகளை திரும்பவும் கூறுறதுக்காக வந்து முன்னவர் அவர்கள் இருக்கு அவை. இப்ப இவ்வளவு பேர் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அங்க ஆப்போசிட்ல யாரு இதெல்லாம் இது பண்றாங்க பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள், அப்புறம் ஏவா வேலு, அப்புறம் KN நேரு, இவங்க 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் லைன். இவங்களுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பின்னாடில இருந்து வந்து இப்ப இவங்க எல்லாம் அவங்க அதிகமா பேசுறதுன்னு பார்த்தோம்னா இவங்க 3 பேர் தான் முதல் டிஃபென்ஸ் லைன்ல நிக்கிறாங்க இங்க. சோ எல்லா அடியும் வாங்குறதும் பாத்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் ஃபர்ஸ்ட். இவங்க தான் எந்திரிச்சு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஆயிடுது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட திமுக, ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க ஆட்சிக்கு வந்தப்ப கூட அவங்க எப்படி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இதுல வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறமா, அவங்க மறைவுக்கு அப்புறமா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமை வருவதற்கே அவ்வளவு பெரிய சிக்கல். இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ இதுவா அதுவான்னு கட்சியே 2ஆ ஆகுது. அப்ப அந்த நேரத்துல திமுகவை எதிர்த்து பெரிய லெவல்ல பேசுறதுக்கு அங்க ஒரு பெரிய முன்னெடுப்பு கிடையாது. ரொம்ப சட்டலா அப்படி இப்படி போனாங்க. அப்ப அதுல இருந்து ஒவ்வொருத்தங்களா அப்புறம் கிளம்பி இங்க வர ஆரம்பிச்சாங்க. அப்படி போனனால நீங்க டிஎம்கே அவ்வளவு பெருசா ஜெயலலிதா அவர்கள் வெர்சஸ் கலைஞர் அவர்கள் இந்த காலம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா இவங்களை பெருசா யாரும் பேசினதே கிடையாது. ஸ்டாலின் அவர்களே பெருசா சட்டமன்றத்துல வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு நான் சம்பவம் பண்ணதே கிடையாது. வரலாறுல திமுகவை இந்த அளவுக்கு கதற விட்டது தாவேகா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் முதல் சட்டமன்றம், அதாவது நிதி பட்ஜெட் அதெல்லாம் நடக்கும்போது முதல் 100 நாட்களுக்குள்ளேயே உங்களை வந்து ஒரு கட்சி ஆளுங்கட்சியா வந்துட்டு அவங்க பண்ற போற விஷயங்களை பத்தி பேசுறத விட நீங்க பண்ணிட்டு போன விஷயங்களை பத்தி டே 1ல இருந்து கண்டினியூஸ் எக்ஸ்போசிங் ஆஃப் டிஎம்கேன்றத தொடர்ந்து செய்யறாங்க. அண்ட் அது அவங்களுடைய பிளான் தான். இது வந்து தாவேகா தரப்புல இருந்து எதர்ச்சியா அங்க இங்கெல்லாம் இல்ல, அவங்க பிளான்டா இந்த மக்கள் முன்னாடி சட்டமன்றத்துல லைவ மக்களை பார்க்க வச்சுட்டோம். லைவ் ஃபுல்லா ஓடுது, இந்த லைவ்ல திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால இதை வந்து டிஎம்கே எக்ஸ்பெக்டும் பண்ணல, இவங்க இதுக்கு மட்டும் இதை ஃபேஸ் பண்ண கிடையாது. முக்கியமா ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியோ இல்ல வந்து இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்துட்டு இஸ் ஒன் ஆஃப் த யங் பர்சன்ஸ், அண்டர் 50 அவரு
அவரை நீங்க அந்த இடத்துல போய் உட்கார வச்சுட்டு இன்னைக்கு அவரால் என்ன டிஃபெண்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாம அவரே வேற வாயை கொடுத்து மாட்டிக்கிறாரு. ஹிஸ்டரி பெருசா பேசுறதுன்னு பார்த்தோம்னா தான் பேச முடியுது, இந்த ஹிஸ்டரியா பேச முடியுது. அவரால கூட ஹிஸ்டரியா பேச முடியும், திட்டங்களால கூட அவரால பெருசா பேச முடியல, அலிகேஷன்ஸா தான் வைக்க முடியுது. திரும்ப நிறைய தெரிஞ்ச விஷயங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா பெரியசாமி அவர்கள் மேல இருக்கிறாரு, இந்த பக்கம் MRK பன்னீர்செல்வம் அவர்கள், ரகுபதி அவர்கள் இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாமே கூட பேச முடியும். பட் டியூ டு தேர் ஏஜ் அண்ட் இதெல்லாம் ரைட்டு போய் என்ன இப்ப இதுக்கு போய் எங்க இவங்க கூட சண்டை போட்டு நம்ம இருக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் போய் விட்டுறாங்க. எவாவேலு அண்ட் KN நேரு தான் முழுசா டிஃபெண்ட் பண்றதுக்கு இங்க வேலையில இறங்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில இடங்கள்ல வாய விடாம இருந்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வராதுன்றேன். நீ நல்லா பாருங்க, நீங்க அந்த லைவ்ன்றதை வச்சு பேச ஆரம்பிச்சுதான் தேவையில்லாம அவங்களுக்கு எல்லாமே நடந்துச்சு. அடுத்து CTR நிர்மல்குமாரும் செந்தில் பாலாஜி அவர்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் அந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒண்ணு பேசி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. செந்தில் பாலாஜிக்காக நீங்க ஏன் சார் எந்திரிச்சு தேவையில்லாம வாயை கொடுத்து உங்களை அவர் அட்டாக் பண்ணிட்டாரு. நீங்க எந்திரிச்சு நீங்க வந்து ஹீரோயிசம் பண்றேன்னு நினைச்சு உங்களுக்கு பஞ்ச் டயலாக் இதெல்லாம் இங்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. அந்த இடத்துல ஒரு பஞ்ச் போடலாம்னு நினைச்சு இப்ப மாட்டினது யாரு? ஹீரோயிசம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு இப்ப ஹீரோ மெட்டீரியலா மாற நினைச்சு இன்னைக்கு உங்களை காமெடியா அவங்க மாத்தினதுக்கு காரணம் யாரு? நீங்க தான். அப்ப அந்த மெச்சூரிட்டி அவருக்கு இல்ல. எங்க எதை பேசினா அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க, அதை நம்ம எப்படி டிஃபரெண்ட், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இன்னும் இல்ல. மேபி அவரு ஆப்போசிட் இருக்கு, நம்மள அவங்க ட்ரிகர் பண்ற மாதிரி நாம அவங்கள ட்ரிகர் பண்ணி பார்க்கலாமான்னு நினைச்சிட்டு அவர் பண்ணிருப்பாரா? அவங்க ட்ரிகர் பண்றாங்க, இவர் ட்ரிகர் ஆகுறாரு. எஸ், அதான் நடக்குது. இவர் ட்ரிகர் ட்ரிகர்லாம் பண்ணல, ட்ரிகர் ஆயிடுறாரு. ஓகே, அது செந்தில் பாலாஜி அவர்களும் நின்றுக்கிறாங்க. சொன்னாரு மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா எப்படிங்க அப்படின்னு அவைத்தலைவர் கேட்ட உடனே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு ஊமையா இருக்கிறதுக்கு ஒண்ணு எங்களை இங்க சட்டசபைக்கு ஓட்டு போட்டு மக்கள் அனுப்பல, பதில் பேசுவோம் வந்துட்டு போல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சோ இந்த மாதிரி they are getting triggered. டிவிக்கே உங்களை ட்ரிகர் பண்றாங்கன்னா நீங்க ட்ரிகர் ஆகக்கூடாதுங்கிறது தான் உங்களுடைய 75 வருஷம் மெச்சூரிட்டியா இருக்கணும். கண்டிப்பா அவங்க பண்றதுக்குலாம் நீங்க ட்ரிகர் ஆயிட்டே இருந்தீங்க, then they are winning at every point and you are losing. அது ஏன் திமுகக்கு புரியலங்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்குது. ஒரு 75 வருஷ கட்சியா நீ பேசுறத பேசு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா ஆன்லைன்ல பேசி விட்டுறணும். இதே விஜய் அவர்கள் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்காங்க சார். அந்த பஞ்ச் டயலாக்கா சொன்ன சூப்பர் சிங்கர்னு சொன்னது, நீங்க சேலஞ்ச் வர்ற நீங்க ஓபன் பண்ணுங்க ஃபைல்ஸ்ன்னு சொன்னபோது விஜய் அவர்கள் சாதாரணமா தான் உட்காந்தாரு. அவர் எதுவுமே பண்ணல. கரெக்ட். சிஎம் மேல வைக்கிற அலிகேஷனுக்கு 7 அமைச்சர்கள் எந்திரிச்சு ஒவ்வொருத்தங்களா பதில் பேசுறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரு அமைச்சர், உங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் யார் மேல இவ்வளவு கேசஸ் இருக்குதோ அவரை பத்தி பேசுனதுக்கு உங்க கட்சியோடைய தலைவர் அவர் எந்திரிச்சு இவருக்காக பேசுறாரு. நீங்க டிஃபரன்ஸ் பாருங்களேன். இதுதான் ஆக்சுவலா இங்க லேக் ஆகிற மெச்சூரிட்டி, அங்க இருக்கிற மெச்சூரிட்டி. அண்ட் இன்னொன்னு, இவங்க யாருமே வரலாறு தெரியாம எதுவுமே தெரியாம பேசுவாங்க இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இவர் ஒன்ன வந்து சொன்ன உடனே அந்த வார்த்தையை வந்து CTR வந்து பேசின உடனே ஜோசியக்காரங்கலாம் சொன்ன உடனே இவங்க சிம்பிளா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி இது பண்றதுக்காக நீங்க எதை பாத்தீங்க, நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும்ன்றத சொல்றாங்க. சோ தே நோ. இதான் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு எபிசோட்ல சொல்றேன். அவங்க ஹிஸ்டரி தெரியாம, அரசியல் தெரியாம, எதுவுமே தெரியாம நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க இருக்கிற முக்கியமான ஒரு 30 அமைச்சர்கள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாயிண்டா அழகா தெரியுது. அட்லீஸ்ட் 15 to 20 மினிஸ்டர்ஸ் ஆர் வெரி குட் அண்ட் அடுத்த 10 மினிட்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லைன் ஆஃப் அட்டாக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்ற இந்த வந்து ஒரு ரீஎவாலுவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் திமுக. பட் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. வாரம் வந்து வாங்கிட்டு தான் போறாங்க. நாளைக்கு செயற்குழு கூட்டம் கூட போகுது சார். அதுல முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. எதனா ஒன்னு முடிவு பண்ணி என்னன்னு பார்த்து பண்ண சொல்லுங்க. இந்த விஷயங்கள் பேசும்போதே ஆதவ் அர்ஜுனால் சொல்லிட்டாங்க சார், மானிய கோரிக்கை சம்பந்தமான விவாதங்கள்லாம் பேசலாம். நீங்க இப்படி எழுந்திருந்தீங்கன்னா இந்த பக்கம் 108 பேர் எழுந்தாங்க, 107 பேர் எழுந்தாங்க அப்படின்னா அவை நடக்காது. ஸோ என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து CTR நிர்மல்குமார் திருப்பி அவர் பேச ஆரம்பிச்சார் சார். 2021 வந்து எவ்வளவு அமைச்சர்கள் இருந்தா, 4 அமைச்சர்கள் இந்த துறையில மாறி இருக்காங்க 5 வருஷத்துல அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. 2014 to 2021 வந்து 9693 பணியாளர்கள்லாம் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம வந்து 21 to 26 எடுத்தவங்க வெறும் 343 பேர். ஆனா ரிட்டையர் ஆகுறதுன்னு பார்த்தா 15,000 பேருக்கு மேல ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி பணியாளர்கள் இல்லாததும் வந்து இந்த துறையில வந்து ரொம்ப மைனஸ்ன்னு சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் அது வந்து சுத்தமா 5 வருஷத்துல எந்த ஒரு முன்னெடுப்புமே பண்ணல. துணை மின் நிலையங்கள்னு எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு மேல ப்ரொக்யூர் பண்றதுக்கே நிறைய இருக்கு. அதெல்லாம் வேணும் எங்களுக்கு. முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம், சப்ஸ்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சர்ல
நிறைய சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வர ஐடியாலையும் இருக்காங்க முதலமைச்சரும் இந்த துறையில சார்ந்தவங்களும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட 500 சப்ஸ்டேஷனுக்கு மேல இவங்க கேட்டிருக்காங்க தேவைப்படுதுன்னு சொல்லி. அதுல வந்து 250 கிட்ட என்னமோ நம்பர்ஸ்ல வந்துட்டு அப்ரூவ் ஆயிருச்சு இந்த முதல் வருஷத்துக்கு. அடுத்தடுத்த வருடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு 150-180 கிட்ட நாங்க வந்துட்டு கட்டிடுவோம் சப்ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்னு, அப்ப நீங்க வந்துட்டு கடனே வாங்க மாட்டாங்க, கடன்ல விட்டு போயிட்டோம் நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க கடனே வாங்க மாட்டீங்களா? அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டாங்க. அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்கிறாரு, இந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க மின்சாரத்துறைக்கு என்ன மாதிரி இயக்க போறீங்க? இல்ல உங்க முதலமைச்சர்கிட்ட இருந்து காசை வாங்கி இந்த துறையை வந்து இதுவே இல்லாம இதுவே எந்த ஒரு லோனுமே இல்லாம நீங்க நடத்த போறீங்களா? அது தெளிவா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இவரு லோன் வாங்காம நடத்த போறது கிடையாது. ஆமா, லோன் வாங்க தான் போறோம். ஆனா லோனை வாங்கிட்டு 12,000 இருந்து 15,000 பேர் ரிட்டையர் ஆன டைம்ல வெறும் 350 பேரை வந்து மட்டுமே ரெக்ரூட் பண்ணிட்டு எதுவுமே பெருசா பண்ணாம, சப்ஸ்டேஷன் கட்டாம, டிரான்ஸ்ஃபார்மர்களை பழைய நிலைமையிலேயே விட்டுட்டு செலவே பண்ணாம கடனை மட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நாங்க பண்ண போறது இல்ல. அதே மாதிரி ஆட்களை நியமிக்கிறதுல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பயங்கரமான வல்லுநர். ஆனா எப்படி இதுல வந்து பண்ணாம போனாருன்னு தெரியலன்றதையும் சொன்னாரு. அதுக்கடுத்து அந்த கடன் மேட்டரை பேசும்போது மின்சாரத்துறையில வந்து எப்படி எல்லா துறையிலயும் வந்து டெண்டர்ஸை வந்து திருப்பி ரிவோக் பண்ணி புதுசா போடுறோமோ, அதே மாதிரி இதுலயுமே மின்சாரத்துலயுமே வந்து 45 டெண்டர்ஸை வந்து ரிவோக் பண்ணதுல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறதா தெரியுது. டிவிஎஸ்சியும் அதை கொடுத்துருக்கோம், அந்த வழக்கும் நடக்குது, அவருக்கும் தெரியும் அதெல்லாம். சோ இந்த மாதிரி விஷயங்களும் போகுது. இதுல இந்த மாதிரி காசு எல்லாமே திருப்பியும் கஜானாக்கு வந்துட்டு இருக்கிறதுனால கடன் வாங்காம பண்ண முடியாது, மக்கள் பயன்பெற வகையில எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். ஸோ இப்போ வந்து லைவுக்கு ஒரு அடியை வாங்கியாச்சு, குறுக்க புகுந்து செந்தில் பாலாஜியை டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு அடியை வாங்கியாச்சு. மூணாவது எங்க வருது அப்படின்னா, கார் மேட்டரை பத்தி திரும்பவும் பேரவைத் தலைவர்களே ஒரு விஷயத்தை பத்தி நான் இங்க பேசணும்னு நினைக்கிறேன் அப்படி திரும்பவும் வந்துட்டார் நம்ம உதயநிதி அண்ணன். என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி கார் கொடுக்கறதாக வந்துட்டு முதலமைச்சர் சொல்லியிருந்தார் எல்லா எம்எல்ஏக்களுக்கும். நாங்கள் வந்துட்டு எங்களுடைய தலைவருடைய கழக தலைவருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு திமுக இருக்கிற 59 எம்எல்ஏக்களுக்கும் இந்த கார் வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அரசுக்கு நிறைய நிதிச்சுமை இருக்குது. பாருங்க, அவர் சொல்லி காட்டதே சொன்னார், தொடர்ச்சி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கஜானாவே பணம் இல்லைன்றாங்க. இவ்வளோ சொல்ற இடத்துல நாங்கள் வந்து அரசு நிதிச்சுமையை நாங்கள் வந்து மைண்ட்ல வச்சுக்கிறோம். எவ்வளவு இப்பேற்பட்ட ஒரு நபரை வந்து இவங்க எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்களே இந்த மக்கள், எனக்கு வருத்தமாகுது. இப்படிப்பட்டவரெல்லாம் முதலமைச்சர் ஆக்கி இருந்திருக்கணும். ஏன்னா மக்களுடைய நிதிச்சுமை என்ன அப்படிங்கறத நிஜமா புரிஞ்சுக்கிட்டு கட்சி தலைவர் சொல்லி அனுப்பியிருக்காரு பாருங்க. அங்க இருந்து என்னதான் வீட்டுல இருந்தாலும் அவருடைய எண்ணமெல்லாம் சட்டசபையிலையும் தமிழ்நாடு மக்கள் மேலேயும் சுத்தி சுத்தி வருது. நமக்கு வந்துட்டு ஏற்கனவே நிதிச்சுமை இருக்குது, பாவம் புது சிஎம் வேற, நடத்த முடியாதுப்பா, கஷ்டப்படுறாரு. எதுக்குப்பா நம்ம ஒரு 59 எம்எல்ஏ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10 இருந்து 20 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தா எங்க 5 இருந்து 10 கோடி ரூபாய் காசு ஆகும். அது 10 மாசம் 1 லட்ச ரூபாய் தரேன்றாங்க. ரைட்டா? இதுவே வந்து ஒரு 5.9 கோடி ஆயிரும் திரும்ப. ஸோ அப்போ மாசம் நமக்கு ஒரு 5.9 கோடி தான் எதுக்குப்பா, தேவையில்லப்பா, வேணாம்ப்பா, நமக்கு வேணாம்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு முற்போக்குத்தனமா யோசிக்க, அரசை பத்தி மட்டுமே, இந்த கஜானாவை பத்தியே, இந்த ஒரு மக்களை பத்தியே யோசிக்கிற ஒரு தலைவரை இன்னைக்கு மக்கள் வந்து குளத்தூர் தோக்கடிச்சிட்டாங்க நினைக்கும் போது உள்ளபடியே எனக்கு வந்துட்டு மனசு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. ஸோ அப்போ அவர் அப்படி சொன்னதை கேட்டு நாங்கள் இந்த மாதிரி இது வேணாம்னு சொல்லிட்டோம். இன்னொன்று வந்து இதை வந்து நீங்க முதல் முறை வந்திருக்கிற யாரெல்லாம் அஃபிடவிட்ல வந்துட்டு அவங்களோட இங்க தான் திரும்பவும் ஆய விட்டார். அஃபிடவிட்ல யாரெல்லாம் எங்கள்கிட்ட காசு இல்ல பெருசா, எங்களோட சொத்து இதெல்லாம் இருக்குது, எங்கள்கிட்ட காரும் பெருசா கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க கொடுத்தா போதுங்கிறதையும் இந்த அரசு கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ன்றதையும் உங்க மூலமா நான் கேட்டுக்கிறேன். இப்பதான் இங்க இருந்து கன்ஃபியூஷன் ஆரம்பிக்குது, ஒவ்வொருத்தங்களா வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா சார். அடுத்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்து பேசினாங்க சார். அவர் எழுந்து பேசும்போது இந்த கோரிக்கை யார் வச்சுன்னு பார்த்தோம், விசிகா எம்எல்ஏ ஜோதிமணி அண்ணன் தான் வச்சார். இது என்ன அப்படின்னு பார்த்தா, நலிவடைந்த எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கார் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம். நாங்க அங்க வந்து முதலமைச்சர் இருக்காங்க, நாங்க இருக்கோம், இந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே கார் இருக்கு. இங்க திரும்பி பார்த்தோம்னா தாவேகா எம்எல்ஏக்களுக்கு கார் இருக்கு. கார் இருக்கிறவங்க திருப்பி கார் வேணும்னு கேட்க போறது இல்ல. அது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அது எல்லாருக்கும் பொது. இந்த அறிவிப்புங்கிறது பொது, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து கொடுக்க போறோம்ன்றது ஒரு பொதுவான அறிவிப்பு. அது அறிவிப்பா எடுத்துக்கிட்டு யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்க போறாங்க. இங்க இருக்கிற தாவேகா எம்எல்ஏ அவங்ககிட்ட கார் இருந்துச்சுனாலும் அவங்க திருப்பி இன்னொரு கார் கேட்க போறது இல்ல. யாருக்கெல்லாம் கார் தேவையோ அவங்களுக்கு தான் கொடுக்க போறோம்னு. இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் வந்து அரசு பங்களால இருக்கு, அவர் 2-3 வீடு இருக்கு, அவர் அரசு பங்களால இருக்காரு. அதுக்காக அவர் எங்கிட்ட லெட்டர் கொடுத்தாரு, எனக்கு இந்த மாதிரி அரசு பங்களா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுப்பணித்துறை என்கிட்ட தான் கொடுத்தாரு, முதல்கிட்ட அதை கொடுத்தேன், அவர் கொடுக்கணும்னு, அதுக்கு அவருக்கான உரிமையை அதை நாங்க கொடுக்குறோம். அந்த மாதிரி இது எல்லாருக்கும் பொதுவான. அதுக்காக நீங்க போய் உங்க வீட்டுல தங்குங்க, அரசு பங்களா வேணான்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சொல்ல முடியாது. தேவையா? ஆமா, அதாவது எப்படி எல்லாம் வாயை கொடுத்து மாட்டணுங்கிறது தான் இன்னைக்கு திமுக வேலையா இருக்குது. இதுல 2 விஷயங்கள் சொன்னாரு. நீங்க சொன்ன ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா அவருக்கு அரசு பங்களாக்கான இது இருக்குது. ஆமா,
அதை வந்து அவங்களா ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி எனக்கு அரசு பங்களா இது பண்ணி கொடுத்துருங்க, நான் எனக்கு எதிர்கட்சி தலைவரா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே he is eligible for that. ஒரு எதிர்கட்சி தலைவர், அவருக்கு அது வந்து எல்லா அரசு கொடுக்குது, ஆனாலும் அவர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். வேண்டாம் அவர் சொல்லியிருந்தாருன்னா அது காலியா இருக்க போகுது. நீங்க நிறைய இடங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு வீடுகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க பெருசான தங்கிக்கிறது கிடையாது, வெளியே வந்து ஸ்டே பண்ணிக்கிறாங்க, போறாங்க, அப்படிதான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா. அது தனி விஷயம், விட்டுருங்க. அப்போ இதுல எதிர்கட்சி தலைவர் அவருக்காக எழுதி வாங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. அதே போல இப்ப இது வந்து நம்ம இந்த நேற்று எபிசோட்ல பேசணும், இதை இவங்க தெளிவா சொல்லியிருந்திருக்கலாம். இதை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் படி இது வந்து யார் வேணுமோ அவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. இப்படிதான் இருக்கும் போல இது வந்து நம்மளை போல சாதாரணமா அதை பார்த்தவங்களுக்கே புரிஞ்சு நம்ம பத்தி நம்ம வீடியோல பேசிட்டோம். அப்படி இருக்கும்போது அதுதான் எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுக இதை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ணதோட நிறுத்தி இருந்திருக்கலாம். கூடுதலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் நீங்க கொடுக்கறதாக அரசு முடிவு பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதுலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இவங்களுக்கு தான் கொடுங்க, அவங்க தான் கொடுக்கணும், எல்லாருக்குமே அவைலபிளுங்க, வேண்டியவங்க இப்ப எடுத்துக்க போறாங்க, நாங்களாம் வேணாம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்ப வந்துட்டு இவர் எஸ் காமராஜ் எல்லாம் வந்து அரசு இதுல போகும்போது ஒரு கெத்தா இருக்கும்னு சொல்றாரு. அப்ப அவருக்குலாம் அது ஒரு மரியாதையோட அதை கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது, அவங்களுக்கு வேணும்ன்றவங்க போட்டுக்க போறாங்க, இதுல உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து அவர் கேட்டாரு. அது மட்டும் இல்லாம தான் இந்த வீடு மேட்டரை வேற சொல்லி விட்டாரு. இந்த மாதிரி வீடு வச்சிருக்கீங்க, 3 வீடு வச்சிருக்கீங்க, இருந்தாலும் நீங்க இதுல வந்து நிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வரையும் இழுத்தாரு. அதுல 10,000 ரூபாய் அஃபிடவிட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 6 கார் வச்சிருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதையும் கேட்டுட்டாரு. இப்போ நம்ம வெளியே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசுறோமோ இதெல்லாம் நேரடியா பேசிக்கவே மாட்டாங்களா இவங்க அப்படின்னு நமக்கு இத்தனை வருஷமா இருந்ததெல்லாம் இந்த 100 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா நேரடியா பேசுறாங்க இந்த தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள், மினிஸ்டருங்க, இவங்க எல்லாருமே இதை பண்ணிடுறாங்க. சோ அப்ப வந்து சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து வெறும் 10,000 ரூபாய் இந்த காரே இல்லைன்றாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இங்க கிடையாது, இங்க உண்மையாவே என்ன இருக்குதோ அதான் போட்டு உட்காந்துருக்காங்க இங்க அப்படின்னு சொல்ல. இப்ப நீங்க இதெல்லாம் எந்திரிச்சு போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இதுக்குதான் வந்து கே நேரு அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க என்னங்க அதுக்கு வந்து அரசு கொடுக்குது, அதை வாங்கிக்காது, அது வந்து ஒரு புரோட்டோகால் உரிமை. அதைத்தான் இப்ப புதுசா இவங்க ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கொண்டு வராங்க, புது சட்டத்தையே நிறைவேற்றுவாங்க இவங்க. இந்த மாதிரி வந்து இனிமே எம்எல்ஏக்களுக்கு வந்து காரும் சட்டத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. என்னங்க இதுல புரியுது, மினிஸ்டருக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்குது, அது தப்பா தெரியல. நம்ம வீடியோல நான் பேசினேன் உங்ககிட்ட நேற்று எபிசோட்ல, மினிஸ்டர்களுக்கு கார் இருக்குதுல்ல, அது ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் வந்தா கார் கொடுத்துடுறாங்க. அந்த மாதிரி இப்ப எம்எல்ஏக்களுக்கு கார், இப்ப இதுல என்ன இருக்குது தவறு அப்படிங்கறத நம்ம கேட்டிருந்தோம். அதே மாதிரி எம்எல்ஏக்களுக்கு காரு, அவங்களுக்கு இவ்வளவு 1 லட்ச ரூபா பணம் அப்படிங்கறத வேண்டிய வாங்கிக்கிறாங்க, நீங்க விட்டுட்டு போங்க, அதை இது பண்றேன் அதுல வச்சு அரசியல் பண்றேன்னு பேச ஆரம்பிச்சு ஒரு இதாயிடுச்சு. இப்ப இதுல வந்து இவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, 10,000 ரூபாய் வந்துட்டு அஃபிடவிட்ல இருக்குது அப்படின்னா இருக்கிறதான் போடுறாங்க, கேஸ் போட்டு பாத்து அப்படி உங்களுக்கு வந்து இதுல வந்து இது அப்படின்னு உங்களுக்கு வந்து தவறுன்னு தோணுச்சு அப்படின்னா கேஸ் போட்டுக்கோங்க, போடுங்க, தைரியம் கேஸ் போடுங்க அப்படின்றாரு. ஆமா, அப்போதான் யோசிக்கிறேன், என்ன இவ்வளவு இதுவா ஃபேஸ் பண்றாங்களே, இப்ப வந்து தைரியம் தான் கேஸ் போடுங்க, 10,000 ரூபாய் தான் அதுக்கு போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா, கேஸ் போட்டுக்கோங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஏதோ 3 துறைகளை சம்பந்தப்பட்டதெல்லாம் கையில வச்சிருக்கீங்களே, எடுத்து பண்ணுங்கன்றாங்க. என்ன எப்படியா ஒரு கட்சிக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்றதுதான் எனக்கு வந்து ரொம்ப மலைக்கத்தக்க வகையில இருக்குங்க. நீங்க எந்த ஒரு கட்சிக்காவது தப்பு பண்ணதாக இருந்தா, உண்மையா தப்பு பண்ணியிருந்தா பயப்படுவாங்க. அப்ப இவங்க இவ்வளவு தைரியமா பேசுறாங்கன்னா அப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இவங்க உண்மைதாங்க பேசுறாங்க, தப்பு பண்ணல. அவங்க உண்மையாவே அவட்ட 10,000 ரூபாய் தான் கையில இருக்குது, உண்மையாவே அவட்ட கார் இல்ல, அப்ப அதெல்லாம் உண்மை போல, அதனால தைரியமா நீ கேஸ் போடுங்கன்றாங்க. இல்ல இல்ல அப்போ சரி ஓகே. இல்ல எனக்கு இதுக்கு இன்னொரு பதிலும் இருக்குது. அப்படி இல்ல அப்படின்னா ஒண்ணு இப்படி இருக்குமோன்னு சொல்ல தோணுது. அதோட உங்களுக்கு இப்ப என்ன தோணுச்சு அதை சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே நீ குதர்க்கமா பேசுறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு சார். உடனேதான் வந்து ஆதவர்ஜன் அவர்கள் வந்து இது நீங்க வந்து ஒரு எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்த விஷயத்த அரசியல் வார்த்தைகளா யூஸ் பண்றீங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு அதுக்கான கிளாரிபிகேஷன் கொடுக்கு. யாருக்கெல்லாம் கார் தேவையோ அவங்க மட்டும் எடுத்துப்பாங்கன்னு சொன்னாரு. எதிர்கட்சிகள் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வம்பிழுக்கிற வார்த்தையா எடுத்து போட்டுறாங்க, அதனால அப்படி பேசப்படுது. அதுக்கடுத்து பாமக இருந்து எழுந்து பேசினாங்க, கணேஷ்குமார் அவரு பேசினாரு. அவரு இதை சொன்னார், யாருக்கு கார் தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணுன்றதுதான் எங்களோட நிலைப்பாடு. நான் அன்னைக்கு வந்து ஃபன்னி நோட்ல மாரிமுத்து அவர்களுக்கு வந்து 2வது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுமே அவர்கிட்ட கார் இல்ல, இப்ப என்கிட்ட ஒரு கார் இருக்கு, நான் எனக்கு அது தேவையில்லை, யார் யாருக்கெல்லாம் கார் தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படிங்கறதான் வந்து சிம்பிளா அப்படின்னு இவ்வளவு பெரிய இது வந்து அதுக்காக டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஆமா, வாங்க வேண்டிய திட்டுகளையும் வாங்கிக்கிட்டு என்னடா அது நம்மளை மட்டும் இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி இதுவும் ஆயிடுச்சு. கொஞ்சம் தேவையான்றதுதான் வந்து தேவை நம்ம கேட்கிற கேள்வி. ஷாஜகான் அவர்கள் சார், சிறுபான்மைத்துறை அமைச்சர், அவர் வந்து எழுந்து சொன்னாரு, நீங்க மட்டும் சொல்லக்கூடாது, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னு சொல்லணும். ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்தவர். அந்த ஐயுஎம்எல் கட்சி கடைசி வரைக்கும் வரலாம் வரக்கூடாதுன்னு பயம் காட்டி
தாவேக்காவுடைய தொண்டர்கள் மத்தியில என்ன உங்களுக்கு மட்டும் பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் யோசிக்க வச்சு கடைசியா வந்த கட்சி அந்த ஐயுஎம்எல் தானே. அந்த ஐயுஎம்எல் இவங்க வந்து திமுக தான்ப்பா, இவங்க திமுக கூட்டணிக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க போல எல்லாரும் அந்த ஐயுஎம்எல் தானே. அந்த ஐயுஎம்எல் இருந்து வந்து இன்னைக்கு அமைச்சரவையில இருக்கிற அவர் என்ன சொன்னாரு, ஷாஜகான் அவர்கள் என்ன சொன்னாரு, மாசா இருக்கா நல்லா நீங்க சொல்ல போற மேட்டர் நல்லா சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கலைஞர் இருந்தாரு, அவர் வந்து கிட்டத்தட்ட 300 யூனியன் சேர்மேனுக்குலாம் கார் கொடுத்தாரு. அப்ப அதெல்லாம் பிரச்சனை பண்ணாம இப்ப சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் கொடுத்து ஏன் சர்ச்சை பண்ணி நெருக்கடி இருந்துச்சு, அப்பயும் தான் இதே நிலைமை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதே நிதி நெருக்கடி சூழல் தான் அப்பயும் இருந்துச்சு. ஏன் இப்ப இதை மட்டும் சர்ச்சை பண்றாங்க, இவங்க கொடுத்ததே அவங்க தான் 300 யூனியன் சேர்மேனுக்கு அப்படின்ற மாதிரி. இந்த ஐயுஎம்எல், சிஐபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் வந்து திமுக அனுப்பிதானே இங்க வந்தாங்க. அவங்க சொல்றதபடி பார்த்தா. ஆமா, ஏன் வந்து அவங்க இப்படி பேசுறாங்க, திமுகவை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஹர்ட் பண்றாங்க. ஹர்ட்ஸ் a lot. நிறைய பேர் ஹர்ட் பண்றாங்க திமுக, எல்லாரும் ஹர்ட் பண்றாங்க. ரைட். ஸோ இப்போ இது முடிஞ்ச உடனே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியில இருந்து எந்திரிச்சு சொல்றாங்க. இப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய இப்ப பேசிட்டு இருக்கும்போது வந்து முதல்வர் அவர்கள் வந்துட்டு நேற்று நடந்த இந்த தென் மாநிலங்கள் கூட்டத்துல வந்து சிஎம் மீட்டிங்ல வந்துட்டு ஏதோ பேசினதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு அதுல எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குதுங்க, தெளிவுபடுத்தணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலிமிட்டேஷன் பத்தி ஏதோ அவர் பேசியதாக வந்துட்டு நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. எந்த நியூஸ்ல வருது, உங்களோட அந்த ஒரு சேனல்ல வருது. அந்த பேராகிராஃப் மட்டும், அந்த ஒரு சேனல்ல ஒரு பேராகிராஃபை கட் பண்ணி போட்டுட்டு அந்த ஒரு சேனலுக்கு கீழே ஒரு 5 யூடியூப் சேனல் போட்டு அப்புறம் ஒரு 50 இன்ஃப்ளூயன்சருங்க போட்டதை வச்சு இவங்க வந்து நியூஸ்லாம் வருது. இந்த மாதிரி வந்துட்டு இவர் இப்படி பேசினாரு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி இங்கே 12ஆம் தேதி ஆகஸ்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து இங்க பேசினாரு இப்படி. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரே வாரத்துல பேச்சுவார்த்தையெல்லாம் அங்க போய் மாறிடுச்சு. இங்க வந்துட்டு டீலிமிட்டேஷன் எதிர்ப்பா பேசிட்டு அங்க போயிட்டு வெறும் 7.1% போதும் அப்படின்னு பேசிட்டு வந்திருக்காரு. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உடனே தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் எந்திரிச்சு, நான் நேத்தே வந்து இந்த மாதிரி உங்க நியூஸ் எல்லாம் பரப்புறாங்கன்றது தெரிஞ்ச உடனே தான் வெளியே வந்து உடனே ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டேன். சேம் ஸ்டாண்டு இங்க இருக்கிற இங்க உங்களுடைய பெரும்பான்மை கட்சிகள் நம்மளாம் சேர்ந்து அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் இல்லாம பெரும்பான்மையா இங்க ஏதாவது என்ன முடிவு பண்ணி அன்னைக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம் அதே ஸ்டாண்ட்ல தான் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்றது இவரும் எந்திரிச்சு சொன்னாரு. அதை ஒரிஜினல் அவர்களும் எந்திரிச்சு சொன்னாரு, இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டுன்னு. ஆனாலும் இவங்க அவங்க அவங்க இவங்கன்னு மாத்தி மாத்தி பேசி 543 சீட்டு ஃப்ரீஸ், 7.18%, 50% இன்க்ரீஸ். இதையே ஒருத்தங்க இப்படி சொல்றாங்க, ஒருத்தங்க அப்படி சொல்றாங்க, ஒருத்தங்க இப்படி சொல்றாங்க, ஒருத்தங்க அப்படி சொல்றாங்க. வன்னியர்ஸ் அவர்கள்லாம் டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் வந்து ஒரு ஆர்டிக்கலை மேற்கோள் காட்டி அமித்ஷா அவர்கள் உறுதி கொடுத்த மாதிரி எல்லாம் நடக்காது, மசோதால வேற பேசுறாரு, அவர் ஒண்ணு சொல்லிட்டு பாமக உடனே எந்திரிச்சு வந்துட்டு அதுக்கு ஒரு பதில் கொடுக்க 25 வருஷம்னா அந்த டிசம்பரே முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் மக்கள் தொகை தான் வரப்போகுது, அதுக்கப்புறம் இன்னும் சீட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதை கேட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பரிமாறப்பட்டது. இந்த டீலிமிட்டேஷன் மேட்டர் ஆரம்பிச்சு விட்டு எங்க தலைவர் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு முறையும் இந்த டீலிமிட்டேஷன்ல உங்க ஸ்டாண்டு தான் இப்ப மாறி இருக்குன்னு எல்லாரும் இவரை கை காட்டுற மாதிரி ஆக்கி விட்டு போயிட்டாரு. கடைசியில் இவங்க ஆரம்பிச்சது என்னவோ நீங்க வந்து பேச்ச மாத்தி பேசிருக்கீங்க நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்றதான் ஆரம்பிச்சு விட்டாரு. கடைசி அவைத்தலைவர் முடிக்கும் போது இந்த நியூஸ்ல பார்த்தது இதெல்லாம் வச்சுட்டு இங்க வந்து பேசிட்டு இருந்தா அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, இதையே படிச்சு காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில் அதுக்குள்ள இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெளிவா கேட்டாரு, சிடிஆர் நிர்மல்குமாரும் தெளிவா கேட்டாங்க. எங்க தயவு செய்து இப்ப திமுக எந்திரிச்சு சொல்லுங்க, இப்ப வந்து 50% வந்துட்டு இன்க்ரீஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நாளைக்கு கொண்டு வந்து எம்பி கிட்ட வந்து எம்பிசி எல்லார்கிட்டையும் லோக்சபால கேட்டா உங்களுடைய 39 எம்பிக்கள் என்ன பண்ண போறாங்க, அவையில இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்க. நீங்க வெளிநடப்பு செஞ்சா கூட அது கிட்டத்தட்ட அந்த லா பாஸ் பண்ணப்பட்டதுக்கான அந்த ஒரு பாவம் சாபம் நாளைக்கு உங்களை சும்மா விடாது, தமிழ் மக்களுடைய பழி உங்களை சும்மா விடாது பாத்துக்குங்க அப்படின்னு அனைவரும் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை நீங்க பண்ணிடக்கூடாது. அப்ப கூட எந்திரிச்சு நாங்க எதுக்குங்க அப்படி பண்ண போறோம், நாங்க நின்னு தில்லா இந்த பில் பாஸ் பண்ண கூடாது நோ மட்டும் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க திமுக கடைசி வரைக்கும். அங்க ஓட்டு போட்டீங்கன்னா அங்க ஓட்டு போட்ட கேட்கும் போது அதை நீங்க வெளிநடப்பு செஞ்சா கூட இதுதான் நீங்க உள்ள இருந்து பண்ணக்கூடாதுன்னு எதிர்ப்பீங்களா, ஆம் இல்லைன்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்களாங்கிறதான் கேள்வி. அதுக்கு கடைசி வரைக்கும் யாருமே அவங்க சைடுல பதிலே சொல்லு. அப்ப இதுதான் இங்க எல்லாரும் கேட்கற கேள்வி. அப்ப கடைசியில இந்த டாபிக் இப்ப உங்களுக்கு அகைன்ஸ்டா போயிடுச்சா, அதாவது ஒருவேளை அப்படியே நீங்க நேரு அவர்கள் சொன்னாரு, ஒருவேளை அப்படியே பாஸ் பண்ணாலும் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பாஸ் பண்ணாலும் 7.18% பாதிக்காம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் யாரோட நிலைப்பாடு மாறி இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். இதை வந்து இவங்க திமுக அப்பலந்து இப்பதான் கிட்டத்தட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா 543 சீட்லயே லாக் ஆகணும், அந்த 543 சீட்ல 7.18% ஷேர் அப்படிங்கறதும் லாக் ஆகணும், இது ரெண்டுமே மாறக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 543 சீட்லயே லாக் பண்ணுங்க, இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அப்படி ஒருவேளை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா
அதாவது இவங்க சொல்றாங்களே 50% இன்க்ரீஸ் பண்றோம் 543 பிளஸ் 50% அப்படின்னு போடும்போது 8 லட்சம் வருதுல, ஆமா அதுல அந்த 7.18% நீங்க வந்து மாத்திடாம பாத்துக்கோங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ இப்ப நம்ம ஒரு சின்ன மேத் போடுவோம். ஓகே சார். இங்க வந்து 39 சீட் இருக்குது. ஒரு ஏதோ ஒரு யூபியோ பீகாரோ யாரோ ஒரு மாநிலத்தை எடுத்துக்கோங்க. யூபியில 80 சீட்டுகள் இருக்கு, எம்பி சீட்டு. மகாராஷ்டிரா 48, மூன்றாவதாக பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல 42, பீகார்ல 40, தமிழ்நாடுல 39. இப்படி இருக்குதுங்களா? இப்ப இதுல நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இவங்க வந்துட்டு டபுள் ஆக்கி அந்த 50% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 814 சீட்ல வந்து நிக்க போறதாக பேசுறாங்க. இப்ப இந்த 814 சீட்ல ஷேரிங் எப்படி இருக்கணும்னு இவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, 50% இன்க்ரீஸ் ஆன பட்சத்தில் அந்த 7.18% அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்ப இந்த 814ல 7.18% எத்தனை வரும்? 59 சார். 59 சீட் வருதா? ரைட், ஓகே. இப்போ 814ல 59 சீட் இவங்களுக்கு வருது. ரைட். இப்போ அந்த 80 சீட் இருந்தாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த அப்ப இருந்த பாப்புலேஷன் ஷேர் படி இப்ப எவ்வளவு வருதுன்னு பாருங்க. உத்தரப்பிரதேசுக்கு 14.73% இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. மகாராஷ்டிராக்கு 8.84%, வெஸ்ட் பெங்காலுக்கு 7.73%, பீகாருக்கு 7.37%, தமிழ்நாட்டுக்கு 7.18%. இப்படிதான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே இப்ப சீட்டு நம்பர்களை சொன்னோம், இப்ப அவங்களுடைய பெர்சன்டேஜ் ஷேர சொன்னோம். இந்த 814ல இப்போ உத்தரப்பிரதேஷ்க்கு 14.73% போடுங்க. 119.90. அப்ப 120 சீட்டு. 80 சீட்ல இருந்தவங்க இப்ப 120 சீட் ஆகுறாங்க. ரைட்டா? 40 சீட் அவங்களுக்கு கூடுது. ஆமா. இதே இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 39ல இருந்தவங்க 29 சீட்டா 59 சீட்டா மாறி இருக்காங்க. இப்ப நீங்க இது எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சதர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு 39ல இருந்து 59க்கு போயிடும், கர்நாடகா 28ல இருந்து 42க்கு போயிடும், ஆந்திர பிரதேஷ் 25ல இருந்து 38க்கு போயிடும், கேரளா 20ல இருந்து 30க்கு போயிடும், தெலங்கானா 17ல இருந்து 26க்கு போயிடும். மொத்தமா சவுத்துல பாத்தீங்கன்னா 129 சீட்டா இப்ப இருக்கிறது 195 சீட்டா மாறிடும். அதே 24% ஆன அந்த ப்ரொபோஸ்டு ஷேர் அப்படின்றது இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்க நம்பர்ஸா வேணா வந்துட்டு 50% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சவுதர்ன் ஸ்டேட்ஸ் உடைய ஷேர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 24% இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஒரு பின்பத்தை கொடுக்கலாம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா 814 சீட்ஸ்ல உங்களுக்கு எத்தனை சீட் ஜெயிச்சா மெஜாரிட்டிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க 543 சீட்ல 272ங்கிறது வந்து ஒரு மேஜிக்கல் நம்பரா இருந்துச்சு, அந்த ஒரு மெஜாரிட்டி அடையிறதுக்கான நம்பரா இருந்துச்சு. இதே நீங்க 814 போயிட்டீங்க அப்படின்னா அந்த மெஜாரிட்டி மார்க் வந்துட்டு 408 மாறுது. இப்ப இந்த 408 அடையிறதுக்கு இவங்களுக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ் உடைய சப்போர்ட் உடைய அந்த நீடுங்கிறது இன்னும் ரொம்ப கம்மியாயிடும். புரியுது. இதுக்கு முன்னாடி இப்ப இந்த தடவை ஆட்சி அமைக்கும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெலுங்கு தேசம் பார்ட்டி அவங்களுடைய எம்பிக்கள் சீட் ரொம்ப அவசியமா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த கேமை மாத்தினதே பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராவதற்கு ரொம்ப பெரிய உறுதுணையா இருந்தது. அதை சாத்தியமாக்குனதே அந்த பக்கம் எப்படி பீகார்ல வந்துட்டு அவங்களுடைய எம்பி சீட்டு கணக்கு வந்துச்சோ அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சவுத்துல இருந்து ஒரு கட்சி, அது தெலுங்கு தேசம் பார்ட்டி, சந்திரபாபு நாயுடு அவரோட கட்சி, இவங்க 2 பேரும் சப்போர்ட் நாங்க உங்க பக்கம் வரோம்னு சொன்னனாலதான் அன்னைக்கு அவரால் பிரதமர் ஆக முடிஞ்சது. நாளைக்கு அதுவும் தேவைப்படாது, வெறும் பீகார் சொன்னா மட்டும் போதுன்ற ஒரு நிலை ஏற்படும். இதுதான் இங்க இருக்கிற முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியில இருந்து ஆரம்பிச்சு எதையுமே இனிமே நீ இல்லாமே நான் ஜெயிச்சிருவேன் ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் அவங்க கிட்ட வர ஆரம்பிக்குங்கிறது இன்னொரு 2வது முக்கியமான விஷயம். 3வதா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோரேட்டா பேசிஸ், நம்பர்ஸ், மார்க்ஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சதர்ன் ஸ்டேட்ஸ் உடைய ரெப்ரசன்டேஷன்ங்கிறது உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே இன்னும் கம்மியாவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். ஆமா, அது அவங்க அந்த விவாதங்கள்லாம் நடக்கும்போது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மினிஸ்டருக்கு ஒரு 3 நிமிஷம் பேச கிடைக்குது அப்படின்னா அந்த 3 நிமிஷம் நிறைய பேருக்கு பாதியா தான் கிடைக்குது. இப்ப இருக்கிறவங்களே எவ்வளவு பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, எத்தனை முறை அவங்களால அவங்களோட எம்பி தொகுதியை பத்தி ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அது 800 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதே ஒரு கேள்வி. 814 பேர் முதல்ல தேவையா? ஒரு எம்பி, அந்த எம்பிக்கு கீழே இத்தனை எம்எல்ஏக்கள் அந்த தொகுதி ஏற்கனவே பாத்துக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் கீழே கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க, கவுன்சிலருக்கு கீழே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரீதியா அப்படியே போய் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து சேர்மேன் வரைக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு யூனியன் சேர்மனோ பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் உங்களுக்கு டீப் ரூட்டடா வேலை பார்த்ததுக்கு அப்புறம் எம்பியோட வேலை இந்த தொகுதிகளில் இதெல்லாம் சொல்றாங்க. எந்த எம்பி இதுக்கு முன்னாடி வருவோம், எந்த எம்பி இதுக்கு முன்னாடி அவருடைய மொத்த தொகுதியும் பார்த்துட்டு வந்துட்டாரு? அந்த 5 வருஷ காலத்துக்குள்ள நூக் அண்ட் கார்னர் ஆஃப் எவ்ரி ஸ்ட்ரீட் அவர் போயிட்டு வந்துட்டாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதனால ஒரு எம்பியை கண்ணில் காட்டுங்க நீங்க. அப்ப இதை மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு.
ஸோ இது வந்து பேசிக்கலி இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்காம இது பின்னாடி போகுது அப்படின்றது வந்துட்டு முட்டாள்தனமான ஒரு பிளைண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு இப்ப திமுக வந்து ஒருவேளை இதை பண்ணா நீங்க வந்துட்டு இதை குறைச்சிக்காம பண்ணுங்கன்னு சொல்ற இந்த ஸ்டாண்டுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிறத தமிழக மக்கள் சொல்றது. நீங்க ஓட்டு போடும்போது நோன்னு சொல்லணும். இதுல நீங்க ஓட்டு போடாம வரவும் கூடாது. வெளியே 543 அப்படியே இருக்கணும், 7.18% எங்களுக்கு அப்படியே வேணும் அப்படிங்கிறதுல திமுக அங்க பாராளுமன்றத்தை சொல்லுமான்னு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு உங்கள்கிட்ட பதில். ஸோ இவ்வளவு பிரச்சனைகளையும் ஒரே ஒரு ஆளு தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டதுனால இன்னைக்கு இத்தனை இடங்கள்ல திமுக எக்ஸ்போஸ் ஆச்சுங்கிறத கூப்பிட்டு வச்சாலும் அவங்க அப்பா வீட்டுல வச்சு பேசுவாரா, அவருக்கு புரிய வைப்பாராங்கிறதா இங்க கேள்வி. அது மட்டும் இல்லாம ஆதவர்ஜன் அவர்கள் வந்து திமுக இதுக்காக போராடணும் அப்ப வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து ஒரு சிறப்பு திட்டம் இதுக்காக கொண்டு வந்து 25 வருஷம் வந்து அப்படியே வச்சிருந்தாரோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்காக திமுக போராடணும் அப்படிங்கறத கோரிக்கையாவே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கதான் ஆளுங்கட்சி திமுக கிடையாது. இல்ல அங்க 40 எம்பிக்கள் நீங்க தானே, தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி 40 எம்பிக்களை வச்சுட்டு அங்க ஓட்டும் போடாம நான் கிளம்பி வெளியே நீங்க சொல்றது எவ்வளவு பெரிய பாவம். அதே மாதிரி நீங்க முயற்சிகளே எடுக்காம இருக்கிறது பாவம் தான் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அடுத்து மானிய கோரிக்கை சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து சேகர் பாபு அவர்களுக்கும் சரி ரமேஷ் அவர்கள் மாத்தி மாத்தி அந்த விவாதம் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெட்டு திருமணங்கள் கொண்டு வந்தாங்க, இனாம் ஒழிப்பு சட்டங்களை பத்தி விவாதிச்சாங்க. அப்புறம் சட்ட ரீதியான விஷயங்களுக்காக நிறைய இடத்துல வந்து கோர்ட் இல்ல, நீதிமன்றங்கள்ல இடஒதுக்கீடு செஞ்சும் அங்க கோர்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாம இருக்கு, அதெல்லாம் இந்த அரசு கொண்டு வரணும் அப்படிங்கறதுலாம் நிறைய பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து திமுக மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து தங்க முதல் திட்டத்தை பத்தி பேசியிருந்தாரு. அதை வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கு டிஎன்எம்எஸ்சிக்கு என்ன இது இருக்கு அப்படின்ற மாதிரி பேசினாரு. அதுக்கு வந்து அருண்ராஜ் அவர்கள் நல்ல கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு. அந்த கிட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையுமே சொன்னார் அவரு. அதுக்கடுத்து முக்கியமான அறிவிப்புகள் மட்டும் நம்ம ஒருத்தர் படிச்சு காட்டிடுறேன் சார். அதுக்கெல்லாம் முன்னாடி சேகர் பாபு அவர்கள் வந்து ஏதோ ஒன்று சொல்லி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு ஒரு கோவம் வந்து காமிங்க, ப்ரூஃப் காட்டுங்க, எதுவுமே இல்லாம சொல்லாதீங்கன்னு சொன்னதும், அப்புறம் அமைச்சர் அவர்கள் வந்துட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும், தக்க ரீதியான கரெக்டான ப்ரூஃபோட விரைவில் நான் காட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னதும், இந்த மாதிரிலாம் நீங்க வந்துட்டு என்னது சிவன் சொத்து குலநாசம் அது பதிலுரையில் தான் சார் வந்துச்சு. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே எந்த அமைச்சர்கள் வந்து பதிலுரை படிக்கும் போது யாரும் இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இது மாறிடுச்சு. ரமேஷ் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை பேசினார். என்ன அப்படி பேசினார்னா அறநிலைத்துறையை பற்றி தமிழகத்தில் நம்ம பேசும்போது முருகன் அவரை வந்து நம்ம வந்து என்னைக்குமே மிஸ் பண்ணாம போக முடியாது. அந்த சூரசம்ஹார கதையெல்லாம் சொல்லும் போது சூரனையும் யாரை சம்ஹாரம் பண்ணாரு முருகன் என்ன எதுங்கிற மாதிரி கதையை பிரிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நான் வந்து ஆன்மீகத்துல இவர் சேகர் பாபு அவர்கள் பேச வாய்ப்பே தரல. அவங்க போராடி பேச வாய்ப்பு எடுத்துக்கிட்ட பின்னாடி சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறதுல வந்து ஊர்ஜிதமா நம்புறவன் நான். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா முக்கியமா அவங்க எதாவது சொல்றாங்கன்னா அறங்காவலர்கள் நியமனத்தை பத்தி தான் சார் சொல்றாங்க. அதுல வந்து குளறுபடிகள் இருக்கு, நிறைய பேர் வந்து எங்கிட்ட அழுறாங்க அப்படிலாம் ரமேஷ் அவர்கள் சொன்னாரு. எந்த அறங்காவலர் உங்ககிட்ட வந்து அழுதாரு, யாரு உங்ககிட்ட புலம்புனாரு, சும்மா ஆதாரம் இல்லாம பேசாதீங்க அப்படிங்கிற கண்டிப்பா காட்டுறோம், கூடிய சீக்கிரம் ஆதாரத்தோட அதை நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து ரமேஷ் அவர்கள் வந்து சொன்னாரு. அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பண்ணுங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க திமுக சைட்ல இருந்து. சோ ஒருவேளை பிகாஸ் அவர் சொல்றாங்க நான் 25-30 வருஷமா இந்த ஆன்மீகத்திலே இருக்கிறேன், எனக்கு தெரியும் ஒரு கடவுள் சொத்தை கோயில் சொத்தை நான் எடுக்கக்கூடாதுன்றது, அதுல நான் ரொம்ப ஊர்ஜிதமா இருக்கிறேன், என் மேல நீங்க உங்களால வந்து ஒரு கரையை நீங்க உங்களால சுமத்த முடியாது, நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஆல்ரெடி கேள்விப்பட்டு தான் 7 கோயில்கள்ல போய் ஆடிட் பண்ணிருக்கீங்க, அங்கிருந்து ஒரு ரூபாய் என் மேல நீங்க குறை சொல்றது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலங்கிறதும் எனக்கு தெரியும். இப்ப எந்த அளவுக்கு டீப் ரூட்டா இன்னுமே அங்க வேலை பாக்குறவங்க இவருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அதை சொல்லியிருக்கிறாரு. இப்ப அதையாவது ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு கேட்டு இவ்வளவு பேர் வந்து இங்க இருந்து டேட்டாவை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க வெளியே போனவனே தனி செயலாளர்கள் எங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் யோசிக்கணும். அதுதான் விஷயம். ஆமா சார். முக்கிய அறிவிப்புகள் பத்தி பேசிடுறேன் சார். கோயில் நிலங்கள் வந்து கிட்டத்தட்ட 40,245 ஏக்கர் வந்து இதுக்கப்புறம் மீட்கப்படணும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கம்ப்யூட்டர் சிட்டா மூலியமா வந்து 33,949 ஏக்கர் வந்து தவறுதலா தனிநபருக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதையும் கோயில் நிலம் ஆமா தவறுதலா கம்ப்யூட்டரைஸ்ட் 39,000 ஏக்கர் தவறுதலாவா அவர் அப்படிதான் சார் சொல்லியிருக்காரு. தவறுதலா தனிநபர் அது அப்படி சொன்னா தானே இன்னும் எல்லாமே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாரோ என்னமோ. தமிழ்நாட்டுல என்னென்ன கொடுமையெல்லாம் இன்னும் நடந்திருக்குதோ. அறிவிப்புகள் சொல்லிடுறேன் சார். 1000 வருடம் பழமையான திருக்கோயில்கள் வந்து செலக்ட் செய்யப்பட்டு 125 கோடி செலவுல 64 கோயில்கள் வந்து திருப்பணிகள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிதிலமடைஞ்ச 150 கோயில்களை வந்து தேர்வு செய்யப்பட்டு 85 கோடி மதிப்பீட்டுல திருப்பணிகள் செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். பக்தர்கள் இளைப்பாறும் கூடங்கள் அமைக்கும் பணி
3 கோடியில வந்து நிறைய கோயில்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 கோடியில வந்து திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயில்ல வந்து இளைப்பாறும் கூடம், 2 கோடியில வந்து விருதுநகர் அருள்மிகு மாரியம்மன் கோயில்ல இளைப்பாறும் கூடம், ரூபாய் 1 கோடியில வந்து கன்னியாகுமரி மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயில்ல இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். முடி காணிக்கை மண்டபம் அமைக்கும் பணி இதுல வந்து 1.5 கோடி செலவுல வந்து தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்துராமன் திருக்கோயிலில் ஆண்டுக்கு 50,000 பக்தர்கள் பயன்பெறும் வகையில் முடி காணிக்கை மண்டபம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எரிசக்தி சார். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் 2026-27 ஆண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. வீட்டு புதிய மின் இணைப்பு வழங்கும் நடைமுறை எளிமைப்படுத்துதல், நீட்டிப்பு அல்லது மேம்பாட்டு பணி தேவையில்லாத ஒரு முனை வீட்டு மின் இணைப்புகள் கள ஆய்வின்றி சுய உறுதிமொழி அடிப்படையில் வழங்கப்படும். இதன் மூலம் புதிய மின் இணைப்பு பெறும் நடைமுறை எளிமைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 104 கோடியில் கூடுதலாக 33 கிலோவாட் மின்னூட்டிகள் சென்னையில் உள்ள 20 துணை மின் நிலையங்களில் ஏற்படும் தடைகளை தவிர்க்க அருகில் உள்ள துணை மின் நிலையங்களிலிருந்து மின்சாரம் பெறுவதற்கு கூடுதலாக 33 கிலோவாட் மின்னூட்டி ரூபாய் 104 கோடி மதிப்பீட்டில் படிப்படியாக அமைக்கப்படும். காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை இதுதான் முக்கியமா இருந்துச்சு. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் ஆள் பற்றாக்குறையினை போக்கிடும் பொருட்டு 2558 காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாகவும் ஆரம்ப நிலை பணிகளை உடனடியாக மேற்கொள்ளும் பொருட்டு 10,000 பணியாளர்களை 5 வருடங்களுக்கு ஒப்பந்த முறையிலும் பணியமர்த்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய செயல்முறை ஒருங்கிணைப்பு தற்போதுள்ள ஓய்வூதியம் வழங்கும் நடைமுறை மற்றும் அதன் கணக்கியல் அமைப்பை நிறுவன வள திட்டமிடல் தளத்துடன் ஒருங்கிணைக்க தற்போது பயன்பாட்டில் உள்ள SAP நிறுவன வள திட்டமிடல் அமைப்பில் ஓய்வூதிய செயலாக்கத்திறன் வசதி செய்து தரப்படும். அதாவது 24 லட்சத்துல வந்து உருவாக்கப்படும் அப்படின்ற எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா மாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னும் நிறைய அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு. அறநிலைத்துறையில வந்து 104 அறிவிப்புகள் அது எல்லாத்தையுமே படிச்சு காட்ட புக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மின்சாரத்துறையிலும் அதே மாதிரி தான் சார். இப்ப சட்டத்துறையில ஒரு சில இம்பார்ட்டன்டானதை மட்டும் சொல்றேன் சார். மாநில ஆலோசனை குழுமம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் போதைப் பொருட்களை தடுப்பதற்கு அது தொடர்பான குற்ற வழக்குகளின் விசாரணையை விரைந்து முடிப்பதற்கு அரசுக்கு ஆலோசனைகள் வழங்க ஒரு மாநில ஆலோசனை குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 அரசு சட்டக் கல்லூரிகளில் முதுநிலை பட்டப்படிப்பு பிரிவுகள் கொண்டு வர போறாங்க. சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி ஆகிய அரசு சட்டக் கல்லூரிகளில் 2026-27 கல்வியாண்டுகளில் புதிதாக இந்த பட்டப்படிப்பை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக தனியா 2 இணை பேராசிரியர் வீதம் 8 இணை பேராசிரியர்கள் பணியிடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 அரசு சட்டக் கல்லூரிகளில் RO குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் கொடுக்கப்படும். வேலூர் மற்றும் செங்கல்பட்டு அரசு சட்டக் கல்லூரிகளுக்கு மாணவர் விடுதி, இன்னும் 2 மாவட்டங்கள்ல மாணவியர் விடுதி அப்படின்றது ஒன்னும் கொண்டு வராங்க சார் வேற கல்லூரிகள்ல. 12 அரசு சட்ட கல்லூரிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கிறதுக்காக ஒரு நிதி ஒதுக்கப்படுது. அதை கொண்டு வர போறாங்க. ரூபாய் 48.76 கோடியில் புதிய மாவட்ட சிறைசாலை வளாகம் சென்னை புழல் மத்திய சிறையில் இட நெருக்கடியை குறைக்க சிறைவாசிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுடன் திருவள்ளூர் மாவட்டத்தில் 500 சிறைவாசிகளை அனுமதிக்கும் வகையில் பாதுகாப்பான புதிய மாவட்ட சிறைசாலை வளாகம் கொண்டு வரப்படும். 12 மாவட்ட சிறைகளுக்கு பகுதி நேர மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் புதிதாக நியமனம் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13 மாவட்ட சிறைகளில் பகுதி நேர மன இயல் நிபுணர்கள், அவங்களுக்காக மென்டல் தெரபிஸ்ட் அவங்க வராங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அறிவிப்புகள்லாம் இதுல வந்திருக்கு சார். முக்கியமான விஷயங்களா சொல்லியிருக்கேன். ஸோ இத்தனை அறிவிப்புகளை தாண்டி இன்னைக்கு ஸ்டாண்ட் அவுட்டாக நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 75 வருஷ கட்சியை ஒருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுங்கட்சியை விட்டு அடின்னு அடிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காரு. அவருடைய பேர் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது தான். அதுதான் இன்னையோடைய ஹைலைட்டு. முக்கியமான 3-4 டாபிக்களை தானாக எடுத்து கொடுத்து ஆப்போசிட்ல இருக்கிற டீம் வந்து இவங்களை போட்டு அடிக்கிற மாதிரி வந்து இன்னைக்கு பாயிண்ட் எடுத்து முக்கியமான அறிவிப்புகள்லாம் நிறைய பேர் மறந்துடுவாங்க. இந்த விஷயம் தான் இன்னைக்கு எல்லா மைண்ட்ல நிற்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் எப்படி இவங்க வந்து திரும்பவும் சரி செய்து கொண்டு 2 பேரும் வந்து ஸ்ட்ராங்காக, ஏன்னா நமக்கு இந்த 1 சைடட் மேட்ச் பார்த்து போர் அடிச்சு போச்சு. ஓகே சார். நீங்க ஒரு வேர்ல்டு கப்பே பாக்குறீங்க, ஃபைனல் பாக்குறீங்க, கடைசி பால் வரைக்கும் டஃபா இப்படி அப்படின்னு போனா நல்லா இருக்கும். 100 நாளா நானும் பாக்குறேன் 1 சைடட் மேட்சாவே இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு நாளைக்கு செயற்குழு கூட்டம் நடக்குது சார் திமுகல. அது என்னென்ன மாதிரி அறிவிப்புகள்லாம் புதுசா வரப்போகுது, இடைத்தேர்தல்ல என்னென்னலாம் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை காலையில வந்த ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிங்கன்றேன் நான். ஓகே, திணறி போகணும் அமைச்சர்கள்லாம் பதில் சொல்ல முடியாம. அப்படின்னா அது ஒரு 75 இயர் ஒரு கட்சி அப்படின்னு நம்ம வந்து மாறு தட்டிக்கணும். அதுதான் நான் வந்து திமுக காட்ட எதிர்பார்க்கறேன். வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்றாங்க. ஓகே சார். வேற சில முக்கியமான விஷயங்களை அடுத்த டிஸ்கஸ் பண்ணுவோம்.